சினிமால நீங்க என்னலாம் பண்ணீங்க சார்? மக்களுக்கு வந்து ஐ ரியலி வாண்டட் டூ இன்ஃபார்ம் திஸ். ஏன்னா நெறைய பேருக்கு பின்திரையில இருக்கவங்கள பத்தி தெரியாது. நீங்க என்னலாம் பண்ணீங்க அப்படின்னு இந்த மக்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து எனக்கு வந்து பிஜேபில 127வது வார்டுக்கு வந்து கவுன்சிலருக்கான வேட்பாளர அறிவிச்சுட்டாங்க. வெரி நைஸ். சூப்பர். அதாவது ஏன் அறிவிச்சாங்கன்னா, சினிமான்றது மிகப்பெரிய வருமானம் ஈட்டி தரக்கூடிய தொழில்ங்க. எனக்கு நியூஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்ப ஹாய் மக்களே, திஸ் இஸ் தனுஷ் ஹியர். யூ ஆர் வாட்சிங் பாட்காஸ்ட் ஜங்ஷன். நம்மளோட ஷோ நேம் ஸ்பாட்லைட் சீரிஸ். அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் எபிசோட் ஆஃப் ரோட் டு சக்சஸ் ஷோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன். பன்முகங்கள் கொண்ட ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு philanthropist தான் நான் சொல்லணும். எஸ், ஹி இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஷோ டைரக்டர்ஸ் ஃபார் மெனி ரியாலிட்டி ஷோஸ் இன் சென்னை, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டே போயிடலாம். அதே மாதிரி ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒன் ஆஃப் த பேனல் மெம்பர்ஸ். இப்போ ஒரு புது பரிமாணமா இன்னொரு ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதை பத்தின எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இட் இஸ் நன் அதர் தேன் நம்ம விருகை வெங்கடேஷ் சார். சார், வெல்கம் டு த ஷோ சார். தேங்க்யூ ஃபார் வார்ம் வெல்கமிங் இந்த தனுஷ் சார். சொல்லுங்க. சார் சொல்லுங்க. நீங்க யூ ஹேவ் அ லாட் ஆஃப் சினி பேக்ரவுண்ட். ஆல்ரெடி நீங்க சினிமால வேற லெவல்ல ஒரு பதிவு பண்ணிட்டு இப்போ ஒரு புது ஜேர்னி பண்றீங்க. பட் அதுக்கு முன்னாடி சினிமால நீங்க என்னலாம் பண்ணீங்க சார்? மக்களுக்கு வந்து ஐ ரியலி வாண்டட் டு இன்ஃபார்ம் திஸ். ஏன்னா நிறைய பேருக்கு பின்திரையில இருக்கவங்கள பத்தி தெரியாது. நீங்க என்னலாம் பண்ணீங்க அப்படின்னு இந்த மக்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து டிவி உடைய ரியாலிட்டி ஷோஸ்ல, அதாவது நான் ஃபிக்ஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கப்பயே, 9 குரு அப்படின்னு ஒரு படம் வந்து என்னுடைய இனிய நண்பர் பி.டி. செல்வகுமார் டைரக்ட் பண்ணாரு. அதுல வந்து முக்கியமா அவர் கூட ஹெல்ப் பண்ணணும். பிளஸ் அந்த படத்துல வந்து ஒரு கீ ரோல் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால, சேனல்ல கொஞ்ச நாள் வந்து லீவ் போட்டுட்டு, அந்த 9 படம் வந்து நான் ஒர்க் பண்ணி குடுத்துட்டு, பிளஸ் அதுல ஒரு லீட் ரோல் பண்ணேன். அந்த படம் வந்து நல்ல பிசினஸ் ஆச்சு, நல்ல வியாபாரமாச்சு. நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் கிடைச்சதுனால, திருப்பி என்னால கன்டினியூவா படங்கள் பண்ண முடியல. ஏன்னா நான் சேனல்ல வேலை செஞ்சிருந்தேன் அப்ப. அதனால என்னால கன்டினியூவா படங்கள் பண்ண முடியல. சரி, சேனல்ல ஒரு சர்டன் லெவல் மேல ஒர்க் பண்ணிட்டே இருக்கப்ப, லாஸ்ட்டா சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப, எனக்கு வந்து பிஜேபில 127வது வார்டுக்கு வந்து கவுன்சிலருக்கான வேட்பாளர அறிவிச்சுட்டாங்க. வாவ்! வெரி நைஸ். அதாவது ஏன் அறிவிச்சாங்கன்னா, 2016ல நான் வந்து தமிழிசை அக்கா வந்து விருகம்பாக்கம் தொகுதியில கேண்டிடேட்டா வேலை செய்றப்ப, அவங்களுக்கு மீடியா சப்போர்ட் நான் ஃபுல்லா பண்ணி குடுத்தேன். அவங்க ஷோஸ் எல்லாம் ஆங்கரிங் பண்ணி குடுத்தேன். அவங்களோட வந்து பப்ளிசிட்டிக்கு ஃபுல்லா ஹெல்ப் நான் பண்ணதுனால, அத அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருந்து, என்ன வந்து நான் சன் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப என்ன கேண்டிடேட்டா அறிவிச்சதுனால, நான் வந்து அரசியலுக்கு வர தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு ஷெட்யூல் வச்சிருந்தேன். இன்னும் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பாலிடிக்ஸ் போலாம் அப்படின்னு இருக்கப்ப, கேண்டிடேட்டா அறிவிச்சதுனால, என்னால வந்து அத வந்து அவாய்ட் பண்ண முடியல. அப்போ வந்து குஷ்பு மேடம்ட்ட போய் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். அப்போ அவங்க வந்து போயிடு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இது எப்போ வேணா பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால, அன்றைக்கு தான் என்னுடைய சேனல் வேலைய நான் விட்டேன். அதற்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, நான் முழுக்க முழுக்க வந்து நான் ஃபிக்ஷன்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஷன் நான் ஒர்க் பண்ணதே இல்ல. ஃபிக்ஷன் மேல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. இந்த சீரியல வந்து ஒரு ஷார்ட்ட 10 வாட்டி எடுக்கிறதுல மேல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணது வந்து ஜீ தமிழ்ல சொல்வதெல்லாம் உண்மையில ஒர்க் பண்ணேன். ஓ! சொல்லுங்கள் உண்மை. ஓ வாவ்! நான் கிரேட் ஷோ நால நிர்மலா பெரியசாமி இருக்கிறப்ப, அந்த ஷோவோட முக்கியமான ஒரு பில்லரா நான் இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு சொல்வதெல்லாம் உண்மை பண்ணிட்டே இருக்கிறப்பயே எனக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நெறைய சேனல்ல குடுத்துருந்தாலும், அந்த ராஜ் நியூஸ் போலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கப்ப தான், அந்த 9 குரு சப்ஜெக்ட் வந்துச்சு. அது பண்றப்ப சரி முடிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து சேனல் போ வேணாம். நம்ம வந்து படமே கன்டின்யூ பண்ணலான்றப்ப, எனக்கு வந்து இந்த சக்சஸ் அங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் குடுத்தது. நீங்க வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணி குடுங்கன்னு சொல்லி, சொல்வதெல்லாம் உண்மை மாரி ஒரு ப்ரோகிராம் ஒர்க் பண்ணதா என்ன ராஜ்ல வந்து பெரிய சேலரி குடுத்து கூப்ட்டாங்க. அப்போ வந்து மாலாமணியன், எனக்கு என்னைக்குமே அவங்க ஒரு நன்றி நம்ம சொல்லணும். அவங்க தான் அந்த ஷோ அப்ப ராஜோட நான் ஃபிக்ஷன் ஹெட்டா இருந்தாங்க. அவங்க தான் என்னோட ஷோஸ் பண்ணி, என்னோட ஸ்பீச் அதெல்லாம் பார்த்துட்டு, எல்லாம் ரெடி பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த ஷோவ எடுக்க முடியாதனால அவங்க வந்து வேற எதனா பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப, எனக்கு நியூஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பண்றப்ப நான் நியூஸ்ல ஒர்க் பண்றேன்றப்ப, ராஜ் நியூஸ்ல நான் ஒர்க் பண்றப்ப, அதுல நியூஸுக்கு இடையில வியப்பின் சரித்திர குறியீடுன்னு ஒண்ணு வரும். நியூஸுக்கு இடையில ஒரு ஒரு வரலாற்று சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட்ட வந்து கேள்வியா கேட்டு, அதற்கான பதில அந்த நியூஸ் புல்லட்டின் முடிஞ்ச உடனே சொல்லும். அத என்கிட்ட குடுத்தாங்க. பிளஸ் வந்து கிரைம் ஸ்டோரி. இப்ப நீங்க இந்த குற்றம் நடந்தது என்னன்ட்டுலாம் வருதுல்ல, இதுக்கெல்லாம் முன்னோடியா சாதாரண இன்னைக்கு காலையில ஒரு கிரைம் நடந்ததுன்னா, இந்த கிரைம் பத்தி விலாவாரியா ஈவினிங்குள்ள ஒரு எபிசோட் குடுப்போம். அது பேர் தான் கோப்பியம். அதுல நான் வந்து ஒரு பில்லரா இருந்து ஒர்க் பண்ணி குடுத்தேன்.
அந்த கோபியம்ன்ற அந்த இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அக்யூரேட்டா ஒரு பொண்ணோட கூடக்கூடிய ஒரு எபிசோடு அது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நியூஸ் பேப்பர் காலைல 6 மணிக்கு நம்ம படிக்கிறோம்னா, 9 மணிக்குள்ள அதற்கான ஃபுட்டேஜ் அது எங்க நடந்துச்சுன்னு வாங்கணும். அதற்கான நியூஸ் வாங்கணும். அதுக்கான எஃப்டிவி வந்து போட்டு விடுறது அந்த ஃபுட்டேஜ வாங்கணும். ப்ளஸ் வந்து இதுக்கான எக்ஸ்பர்ட்ட போய் பேட்டி எடுக்கணும். ப்ளஸ் வந்து இது வெளியூரா இருந்தா, வெளியூர்ல இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டுக்கிட்ட நம்ம வந்து ஃபாலோ பண்ணி, அதுக்கான எல்லா விஷயங்களையும் வாங்கி, இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணணும். ப்ளஸ் இது 2த்தையும் மேட்ச் பண்ணணும். ஸ்கிரிப்டா அத எடிட் பண்ணணும். 10:30 மணிக்கு அந்த ஷோனா 10:20க்கு தான் டேப்பே குடுப்போம். ஏன்னா, அது ரொம்ப ஷார்ட் டைமு. காலையில வந்த நியூஸ் இப்ப நகரில ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, நகரில இங்க இருக்கக்கூடிய ராஜ்ஸ்ரீ சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்ணி, அந்த ஸ்பாட்டுக்கு அவன போக வச்சு, அங்க என்னென்ன வீடியோ ஃபுட்டேஜோ அத எடுத்து வச்சு எஃப்டிவில போட வச்சு, நகரில என்ன நடந்தோ அது ஒரு ஸ்கிரிப்ட்டா எழுதி, அங்க இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு மத்ததெல்லாம் வச்சு, அந்த ஃபோட்டோஸ்க்கு ஏத்த மாரி சப்ஜெக்ட்ட உருவாக்கி, அத சிஸ்டத்துல ஏத்தி, அது என்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்குமோ அதற்கான ஃபுட்டேஜ நம்ம Googleல போய் எடுத்து மேட்ச் பண்ணி, எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவ வச்சே ஒரு எபிசோட் எடுப்போம். அந்த ஃபோட்டோ வந்து ஒரு லாங்ல போகும், வைடு வரும், ஷார்ட் வரும், ஃபோட்டோ இந்த பக்கம் எடுப்போம். ஸ்கிரிப்ட்ட வச்சே ஓட்டி, அப்போ வந்து பிசிஆர்ல இருக்கிறவங்க என் மேல கோவப்படுவாங்க. "என்ன சார் இன்னும் 10 நிமிஷத்துல எடுத்து வந்து டேப்ப குடுக்குறீங்கன்னு." அந்த மாரி 24x7 வந்து ஒரு டென்ஷனான ஒரு வேலையா இருந்தப்ப தான், நியூஸ்ல அந்த வேலை பண்ணிட்டு இருக்கப்ப, மறுபடியும் வந்து மெகா டிவிலருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. சினிமா சம்மந்தமா பண்ணணும். நீங்க சினிமா நாலேட்ஜ் இருக்குன்னு சொன்னாங்கன்னு, இதோட பெரிய ஒரு சேலரி சொல்லி மெகா டிவில ஜெயந்தி மேடம்க்கு என் நன்றிய சொல்றேன். என் மேல நம்பிக்கை வச்சு, சேனல்ல எனக்கு வந்து 5லேருந்து 6 ப்ரோகிராம் குடுத்தாங்க. சேனல்ல வந்து ஒர்க் பண்ணி ஹெட்டா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் குடுத்தாங்க. எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் குடுத்தாங்க. நான் எடுத்த ஷோ வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கலக்கல் கலக்கிச்சுருவாங்க. அது நடிகை கதைன்னு ஒரு ஷோ. அன்னைக்கு நடிகர் சங்கத்தினுடைய தலைவரா இருந்த ஒரு ராதா ரவிலாம் அந்த ஷோ பார்த்துட்டுலாம் எனக்கு ஃபோன் பண்ணிலாம் திட்டியிருக்காரு அப்ப. "நீ என்ன கண்ணாடி வீட்லருந்தே கல் எறியிற?" இன்னொரு நடிகையோட ஆரம்ப காலகட்டத்தில எப்படி அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்க? எப்படி அவங்க பாதிக்கப்பட்டாங்க? ஒரு நடிகைக்கு என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்றாங்க? அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் அத வந்து ஒரு மேலோட்டமா அந்த நடிகையின் பேர குறிப்பிடாம செய்திகள் தான் கிசுகிசுன்ற பேர்ல வரும். அத வந்து உடைச்சு டேரா உடைக்கிறோம். இந்த நடிகை உட்கார்றாங்க, இந்த டைரக்டர் இப்படி பண்ணாரு, இந்த இந்த ஆர்டிஸ்ட் என்ன இப்படி துன்புறுத்தினாரு, இந்த ஆர்டிஸ்ட் இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் வச்சாங்க, ஏன் நாங்க மறுத்தோன்றத டேரா போட்டோம்னா, அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு இந்த ஷோ. ஆனா பிரஷர் வந்து எல்லா தரப்புலருந்து சேனலுக்கு வருது. இந்த ஷோவ நீங்க ஸ்டாப் பண்ணணும். அது நெகட்டிவ் ஓரியன்டடான்றப்ப, சரி சினிமா ஓரியன்டடா தான ஒரு சேனலே ரன் ஆகுது. அப்ப சினிமா ஓரியன்டடா இருக்கவங்க எல்லாரையும் நம்ம வந்து பகச்சுக்கிட்டு ஒரு ஷோ பண்ண வேணான்னு, ஒரு குறிப்பிட்ட எபிசோடு படி அந்த ஷோவ ஸ்டாப் பண்ணோம். அப்புறம் நட்சத்திர சமையல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சோம். நட்சத்திர சமையல்னா, ஒரு நம்ம தான் அது ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் ஆரம்பிச்சு, ஒரு செலிபிரிட்டி வீட்டுக்கு போயிட்டு, அவங்கள வெல்கம் பண்ணிட்டு, அவங்கள ஒரு 1/2 மணி நேரம் இன்டர்வியூ எடுத்து, அவங்க வீட்ட இப்பலாம் போடுறாங்கல்ல, ஹோம் டு ஹோம் விசிட்ன்னு போடுறாங்க. அதெல்லாம் நாங்க அப்பயே பண்ணிட்டோம். இதெல்லாம் எந்த இயர் சார்? இதெல்லாம் வந்து 2013, 14ல பே பண்ணிட்டீங்க. அப்பயே பண்ணிட்டோம். பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, அப்புறம் அவங்கள பத்தி செலிபிரிட்டி பத்தி ஃபுல்லா அவங்களுடைய லைஃப்ப பத்தி பேசிட்டு, செலிபிரிட்டியே சமைக்க சொல்லுவோம். இப்ப நான் போய் ஜாகுவார் தங்கத்த எடுத்தேன்னா, அவங்க வீட்ட ஃபுல்லா சொல்லுவோம். அந்த இந்த அவார்டு, அது வாங்குனாரு. அத பத்தி ஃபுல்லா சொல்லிட்டு, அவங்களுடைய திரைப்பயணங்கள பேசிட்டு, 1/2 மணி நேரம் அது எபிசோடு 20 நிமிஷம் ஆனோனே, செலிபிரிட்டிய ஒரு டிஷ்ஷ பண்ணோம். நம்ம கூட வந்து ஆங்கர் பண்ணோம். 1 ஹவர் ஷோ. அது நல்லா பேசப்பட்டது நட்சத்திர சமையல்னு. அப்புறம் வந்து அந்த டைமே வந்து சின்ன சேனல் அது. ஆனா வந்து நமக்கு யூனிட் சின்ன யூனிட்டு. நம்ம வந்து குடுத்த ஸ்பேஸுக்குள்ள, அது பட்ஜெட்டுக்குள்ள அது புரோகிராம் பண்றப்ப, நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த செலிபிரிட்டிய நடிகையின் கதை எடுக்க போறேனோ, அந்த நடிகையின் கதைய காலைல எடுத்துட்டு, மதியானம் அவங்களே நட்சத்திர சமையல் எடுத்துருவேன். 4 மணிக்கு முடிஞ்சோனே, அவங்க வீட்லயே வச்சு அவங்களுக்கு எனக்கு பிடித்த பாடல்னு ஒண்ணு எடுத்துருவேன். அவங்கள்ட்டயே வந்து நான் சுவைத்த நகைச்சுவைன்னு எடுத்துருவேன். ஓ! ஒரே நாள்ல 5 எபிசோட் எடுத்துருவேன். எடுத்துட்டு இது வந்து சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இது. ஒரு யூனிட் தான். 1 நாள் தான் கால் ஷீட்டு. அவங்கள 1 நாளுக்குள்ள அவங்க ஒரு காமெடி சொல்லுங்க மேடம்னு சொல்லிட்டு, அந்த காமெடிய ஃபுல்லா பிரீஃப் பண்ணிட்டு, அவங்களுக்கு அந்த காமெடி பத்தி பின்புலம் எதுனா வந்து ஷார்ட்டேஜா தெரியாம இருந்துச்சுன்னா, நானே எடுத்து குடுத்துருவேன். அதுக்கு ஒரு ஏன்னா நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறதுனால, அது சம்மந்தமான புது விஷயங்கள் நமக்கு சொல்றப்ப அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. "நெறையா இருக்கே, நல்லா இருக்கு சொல்ற வெங்கடேஷ் சார்ன்னு" சொல்லுவாங்க. அப்ப நட்சத்திர சமையலு, நடிகையின் கதை, எனக்கு பிடித்த பாடல், நான் சுவைத்த நகைச்சுவை. மொத்தம் ஃபுட்டேஜ் வந்துருச்சா? இத அப்படியே பிரிச்சு ஒவ்வொரு ஒரு ஒரு 6 மாசத்துக்கான வச்சு இந்த வாட்டி நட்சத்திர சமையல் போட்டா, அங்கருந்து 3 மாசம் கழிச்சு நடிகையின் கதை. அங்கருந்து 3 மாசம் கழிச்சு எனக்கு பிடித்த பாடல். அதுலருந்து நான் சுவைத்த நகைச்சுவைன்னு சொல்லிட்டு, பட்ஜெட்டுக்குள்ள பண்றதுனால சேனலுக்கு என் மேல ரொம்ப ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. ஆப்வியஸ்லி. நல்ல பிளானிங். இது பிளானிங்கா பண்ணதுனால சேனலுக்கு வந்து ரொம்ப என் மேல நம்பிக்கை இருக்கிறப்ப தான், அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெரிய ஃப்ரீடம் குடுத்து, பெரிய மகளிர் அவார்ட்ஸ்லாம் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் நல்லா சக்சஸா பண்றப்ப தான், இதே சொல்லலாம் உன்னை ஆஃபர் தான் சன் டிவில குடுத்தாங்க.
இந்த சொல்வதெல்லாம் உண்மை மாரியே குஷ்பு வச்சு நிஜங்கள்னு ஒண்ணு ஆமா, நிஜங்கள். பண்ணாங்க. அப்ப எனக்கு பெரிய ஆஃபர் குடுத்தாங்க. நான் பெரிய சம்பளம் கேட்டேன். அதையும் குடுத்தாங்க. நான் இந்த சம்பளத்த போய் சொன்னேன் மேடம்ட்ட. மேடம் இப்படி குடுக்குறாங்கன்னா, "அவ்வளோ சம்பளம் எனக்கு குடுக்க முடியாது உமேஷ். நீ போயிடு. நீ என்னைக்குமே சேனலோட பையன் தான் போயிடுன்னாங்க." மேடமுடைய அனுமதி பெற்று, இன்னைக்கு வெளியில வந்து நிஜங்கள் பண்ணேன். குஷ்பு மேடம் வச்சு பெரிய ஷோ பண்ணோம். பெரிய செட்டு. ஆனா வந்து எனக்கு வந்து ஜீல இருந்த ஃப்ரீடம் இதுல கிடைக்கல. உங்களுக்கு தெரியும்ல ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னுக்கும் பாம்பே பேஸ்டான மல்டி கார்ப்பரேட் கம்பெனிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் அங்கே இருந்துச்சு. மீன்வைல் இது பண்ணிக்கிட்டே இருக்கப்போ தான் எனக்கு 2060ல் 127 கோயம்பேடு வார்டில் நிற்கிறதுக்கான கவுன்சிலர் சீட்டுக்கு பிஜேபியில் கிடைச்சதுனால டோட்டலாக சேனல் வேலையை விட்டுட்டு வெளில வந்துட்டேன். ஃபுல்லாக அரசியலுக்குள்ளே வந்தப்போ தான் நம்மளுடைய சினிமா தொடர்புகள் நமக்கு வேணுன்றப்ப படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படம் ப்ரொடியூசருக்கான வேலைகளை பார்த்து நண்பர்களுக்கெல்லாம் படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2, 3 பேர் வந்து அவங்க சொன்னா இப்ப என்ன மாரி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. தெரிஞ்ச நண்பர்களுடைய படங்களுக்கு பெரிய அமௌண்ட் குடுத்து ஃபினான்ஸ் பண்றப்ப, நம்ப வந்து வளர்ற கலைஞர்களுக்காக படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்த படம் தான் நரிவேட்டைன்னு ஒரு படம் சொல்லி எடுத்தோம். அதுக்கு முன்னாடி உசிலே நீதாண்டின்னு ஒரு படம் வந்து நண்பர்களுக்காக எடுத்து குடுத்து, அவங்க பேர் போட்டுக்கிறேன்னாங்க, போட்டாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இந்த ஜேர்னில இருக்கு. இப்ப இதுல என்ன இப்போ பண்ண வரோம்னா, வளரும் கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணும். நான் இங்க கூட உங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு டீம் இருக்கு சார் இங்க மைண்ட்ல இருக்கு. ஏன்னா பிசினஸ் இன்னும் ஆகல இது. பிசினஸ் ஆகணும்னா ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகாத என்னுடைய படம் உட்பட 250 படங்கள் இருக்கு. இந்த 250 படங்களில் வந்து பெரிய பெரிய ஏஆர் ரஹ்மான் ஒளிஞ்சிருக்கான். பெரிய பெரிய கேஎஸ் ரவிக்குமார் டைரக்டர் ஒளிஞ்சிருக்கான். பெரிய பெரிய டான்ஸ் கொரியோகிராஃபர் பாஸ்கர் போன்ற ஆட்கள் ஒளிஞ்சிருக்காங்க. பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் அனிருத் ஒளிஞ்சிருக்காங்க. பெரிய பெரிய நடிகர் ரஜினியிலேருந்து கமல் வந்து இந்த 250 படத்துல ஒளிஞ்சிருக்காங்க. நடிகைகள் ஒளிஞ்சிருக்காங்க. இது வெளியில வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனாதான் அவங்களுடைய கனவு மெய்ப்பிக்கப்படும். அப்ப 250 படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கிறப்ப, அந்த 250 கோடியுடைய கனவும் மக்களிடம் கொண்டு போய் சேரல அப்படின்றது வருத்தமா பதியக்கூட ஒரு செய்தி. அது ஏன் நடக்கல அப்படின்னா, இன்னைக்கு சினிமா உலகம் வேற மாரி மாறிடுச்சு. கார்ப்பரேட் உலகமா மாறிடுச்சு. குறிப்பிட்ட சில ஹீரோஸ்க்குலாம் ஓப்பனிங் இருக்குன்றாங்க. அதாவது 50 நாள், 100 நாள் ஓடுற படத்த 2டே நாள்ல ஓட்டி சம்பாரிச்சு, 3ஆவது நாளே சக்சஸ் மீட் கொடுக்கணும்னு ஒரு சப்ஜெக்ட்ட கொண்டு வராங்க. அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேன்றாங்க. ஓப்பனா சொன்னா தியேட்டர் கிடைக்க மாட்டேன்னு சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டேன்றாங்க. அதான் நிதர்சனமான உண்மை. இப்ப நான் ஒரு அவுட்டர்ல ஒரு படத்துக்கு வந்து டியூப்க்கான காசையும், ஷோக்கான காசையும் கட்டி நான் வந்து படம் போட்டாலும், மினிமமா அதுல 12 பேர் உள்ள வச்சா தான் ஷோ ஓட்ட முடியும். அந்த 12 பேரே நம்மளால உள்ள கொண்டு போக முடியல அவுட்டர்ல. அது பெரிய டாஸ்க்கா இருக்கு. உங்களுக்கு இந்த இந்த ஃப்ரீ தரேன், அந்த ஃப்ரீ தரேன், இந்த கூப்பன் தரேன்னா கூட வேணாம் சார் வேலை இல்லைன்றாங்க. ஏன்னா, எல்லாருக்கும் என்டர்டெயின்மென்ட் ஏரியா செல்ஃபோன் உள்ள வந்ததுனால, தியேட்டருக்கு மக்களை வர வைக்கிறது கடினமா இருக்கிறதுனால, சினிமா தொழில் இன்றைக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கிட்டயும், பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிட்ட சென்றதுனால, நலிவடைந்திருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது ஒரு பிட்டர் ட்ரூத். ஆமா. இது வந்து ஒத்துக்க வேண்டிய ட்ரூத். ஏன்னா, இன்னைக்கு சேட்டலைட் ஓரியன்டடா கூட நம்ம படம் குடுத்தா கூட வேணான்றாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்க போடுங்க. நீங்க என்னோட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க போட்டுருங்க. அது எவ்வளோ ஓடுதோ ஷேர் பண்ணிக்கிறோம்னாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஒன்ஸ் போட்டா போனது தானே. இன்னைக்கு ஜனநாயகம் வந்து 26 ரிலீஸ் ஆகுறாங்க. இனிமே ரிலீஸ் ஆகி என்ன புண்ணியம் அது? ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துட்டாங்க அந்த படத்த. அதுதான் மக்கள் கையில தான் இருக்கு ஆனா. மக்கள் வந்து நல்ல படங்கள் வந்து பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா நல்ல படங்கள் வந்து குடுக்கதற்கு இங்க இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ், புரொடியூசருக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. எப்படின்னா, அது நான் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். என்னன்னா, நீங்கள் வந்து ரஜினி நடிச்ச படத்துக்கும் ரூ. 180 வாங்கிட்டு, புதுமுகங்கள் நடிக்கிற படத்துக்கும் அந்த தியேட்டருக்கு ரூ. 180 டிக்கெட் கேட்டீங்கன்னா, அது சாத்தியப்படாது. ரஜினி படம்ன்றது மாஸ் படம். கமல் படம் மாஸ் படம். ரூ. 180 டிக்கெட்டோ, ரூ. 250 குடுத்து பாப்கார்ன வாங்கி, அது ஒரு திருவிழா மாரி ஒரு செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லி போறாங்க தியேட்டருக்கு. சாதாரண புதுமுகங்கள் நடிக்கிற 1 1/2 கோடி, 2 கோடில எடுக்கப்பட்ட படத்துக்கு அதே விலைய குடுக்குறப்ப, இந்த படத்துக்கு இவ்வளோ விலை குடுத்து வாங்கி பார்க்கணுமா? அப்படின்ற கன்டென்ட் வருது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்கள் வந்து இந்த 4 ஷோவ 2 ஷோவ வந்து பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு பிரிச்சுக்கிட்டு, 2 ஷோவ டிக்கெட்ட 50% கம்மி பண்ணிட்டு, நீங்க வந்து சின்ன படங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும்னு வைக்கிறோம். அது அவங்க சாத்தியம் இல்லன்னு சொல்றாங்க. கரண்ட் பில் ஏறிடுச்சு சார், டாக்ஸ் ஏறிடுச்சு சார்ன்னு சொல்றாங்க. அப்படி இல்லன்னா கவர்ன்மெண்ட் என்ன பண்ணும்னா, இப்ப வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர்ன்மெண்ட் பண்ணுது. என்ன பண்ணுது? இன்னைக்கு வந்து இப்ப ஒருத்தருக்கு வந்து பசிச்சா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அவனுக்கு ரூ. 100 ரூ. 150 தேவைப்படுது. அவனுக்கு காசு இல்லாதனால பட்னியா இருக்கான். இந்தா உனக்கு அம்மா உணவு ரூ. 5 சாப்பிடு. அந்த ஆப்ஷன ஏற்படுத்தி குடுக்குறாங்க. ஒருத்தர் மண்டபம் எடுத்து பண்ணா பெரிய மண்டபம். மண்டப வாடகை 50,00,000 கேட்குறாங்க, 20,00,000 கேட்குறாங்க. டோட்டல் கல்யாணத்துக்கே 50,00,000 பட்ஜெட் வருது. ஏழைங்க நாங்க என்ன பண்ணுவோம்? அப்ப வேணாம் இந்த மண்டப வாடகை ஒரு ரூ. 15,000 சமூக நல கூட கல்யாணம் பண்ணிக்க. குடுக்குறாங்களா? அது என்னன்னா எல்லாருக்கும் சப்கா சாத் சப்கா விகாஸ் தான். அனைவரோடும் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி.
அதே மாரி திரையுலகத்துக்கு குடுக்கணும்னு நம்ம தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இன்றைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் ஒரு நாளைக்கு ரூ. 500 சம்பாரிக்கிறான். அவன் எப்படி ஃபேமிலியோட போய் ஒரு டிக்கெட்ட 200, 200 3, 4 பேர சேர்த்து ரூ. 800 குடுத்து படம் பார்க்க முடியும்? அந்த ஆட்டோ பார்க்கிங்கு, அந்த பாப்கார்ன், லொட்டு லொஸ்க்குன்னு ரூ. 1000 எப்படி செலவு பண்ண முடியும்? அப்ப எப்படி அவன் சாப்பிடுவான்? அப்ப அந்த ஆட்டோ ஓட்டுறவர்களு, அமைப்புச்சாரா தொழிலாளர் வேலை செய்ற அந்த தொழிலாளர்கள்லாம் சினிமா ஒரு கனவு மாரி தியேட்டர்ல போறது. அவர்களுக்கு அம்மா உணவகம் நீங்க குடுக்குற மாரி, அம்மா திரையரங்கம் மாரி, கலைஞர் திரையரங்கன்னு திறங்க, ஸ்டாலின் திரையரங்கன்னு திறங்க, உதயநிதி திரையரங்கன்னு திறந்துங்க. என்ன வேணா பேர் வச்சுக்கங்க. எந்த ஆட்சி வரப்போதோ பேர் என்ன வேணா வச்சுக்கங்க. அப்படி அந்த திரையரங்கம் திறந்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 டிக்கெட் ரூ. 10ன்னு வச்சா, அவன் வந்து கண்டிப்பா செல்ஃபோன்ல படம் பார்ப்பானா? டவுன்லோட் பண்ணி பார்ப்பானா? திருட்டுத்தனமா பார்ப்பானா? எங்கேயுமே போமாட்டான். அப்போ வந்து ஒரு வீட்ல குடும்பத்தில இருக்கவங்க நேரடியா போய் ஒரு தியேட்டர்ல போயிட்டு ரூ. 50க்கு 5 பேர் படம் பார்க்கலாம். நீங்க விரும்பிய சாப்பாடு எடுத்துட்டு போய் அங்க சாப்பிட்டு படம் பார்க்கலாம்னா, சினிமா எளிதாயிடும். இப்ப நீங்க தண்ணி பாட்டில் தவிர எந்த உணவு பொருள் உள்ள எடுத்துட்டு போ முடியுமா? தண்ணி பாட்டில் எவ்வளோ விக்கிறான்? ரூ. 150 விக்கிறான் தண்ணி பாட்டில். மனசாட்சியா எல்லாம் விக்கிறாங்களா இல்லையா? அப்ப தண்ணி பாட்டில் தவிர வேற எந்த உணவு பண்ணுனா, அப்ப அந்த பாப்கார்னையும் அவன் விக்கிற அந்த ஸ்நாக்ஸையும் வாங்க வேண்டுன்ற கட்டாயத்துக்கு நீங்க ஆளாகுறீங்க. பாப்கார்னே ரூ. 300. ரூ. 300 சாப்பிடுறீங்கல்ல. உங்களுக்கு உங்க ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க. நீங்க வந்து வெஜ்ஜா, நான்வெஜ்ஜான்னு கேட்குறாங்க. நீங்க வந்து நான்வெஜ் அப்படின்னு சொல்றீங்க. அங்க வெஜ் தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பிடாம வந்துருவீங்களா? வெஜ் சாப்பிட்டு ஆயிடுவீங்களா? ஏன்னா, நீங்க என்ன படம் பார்க்கணும்னு நீங்க முடிவு பண்ணி போறீங்க. இப்ப நான் ரஜினி ரசிகனே, அங்க போறேன். கமல் படம் ஓடுது. சரி ரஜினி படம் எங்க ஓடுதான்னா, இல்ல. அங்க இருக்கிற 4 தியேட்டர்லயும் 4 ஷோவும் கமல் படமே ஓடுனா, நான் என்ன படம் பார்த்தேன் அவன்? கமல் படம் தான். அப்ப வந்து நான் என்ன படம் பார்க்கணும்னு என்னால தீர்மானிக்க முடியல. தள்ளப்படுறீங்க. தள்ளப்படுறேங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. தள்ளப்படுறோம். நான் வந்து ரஜினி படம் பார்க்க போறேன். 1980, 85லாம் போனீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10 படம் ரிலீஸ் ஆகும். இப்ப இங்கேயே உதாரணம் சொல்றேன். சூரியன், சந்திரன், உதயம்னு சொல்லி 3 தியேட்டர் இருக்கு. உதயத்துக்கு காலையில ஒரு மேஜர் படம் ஓடும். மதியானத்துக்கு 2 படம், 2, 2 ஷோ, 4 ஷோ. இந்த பக்கம் 2, 2 படம். அப்ப இங்க 2, அங்க 2, அங்க 2ன்னு பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 8 படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஓடும். நான் அங்க போவேன். எனக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த ஹீரோ எனக்கு அந்த படத்துக்கு போறதுக்கான ஆப்ஷன உருவாக்கி குடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இல்ல. நீங்க தியேட்டர்ன்னு போயிட்டீங்கன்னா, அவன் ரிலீஸ் பண்றத தான் நீங்க பார்த்தாகணும். படம். ஆமா. அவன் குடுக்குற பாப்கார்ன தான் தின்னாகணும். அந்த பாப்கார்ன் உங்களுக்கு பிடிக்குது, பிடிக்கலன்ற காரணங்கள் வேற. அப்ப நீங்க அம்மா திரையரங்கம் மாரி, கலைஞர் திரையரங்கம் மாரி ஒரு திரையரங்கத்த மினிமம் ரூ. 10லேருந்து ரூ. 15 ஒரு டிக்கெட்டு. உங்களுக்கு வேண்டிய ஃபுட்ட நீங்க எடுத்துட்டு வந்துரலாம். அங்க வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியும், தண்ணி ஃபெசிலிட்டியும் கவர்மெண்ட் பண்ணி குடுத்துரும். அப்படின்னு குடுத்துட்டா, சாமானியன் ஒருத்தன் ரூ. 100ல போய் 3 பேர், 4 பேர் படம் பார்த்துட்டு வீட்லருந்து கட்டுச்சோற கட்டிட்டு போய் வீட்லருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போய் அவன் சாப்பிட்டானா, சினிமா வளரும். அது இல்லன்னா, சினிமா மெல்ல மெல்ல சாகும். இப்படி ஒரு மேட்டர சூப்பரா சொல்லிட்டீங்க நீங்க. ஐ திங்க் இது அரசுக்கு வச்ச கோரிக்கை தாண்டி நீங்க ஒரு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்க நானும் பாதிக்கப்பட்டு அதான் பீயிங் எ ஃபிலிம் புரொடியூசர் நீங்க அது சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் அரசு எடுக்கணும். அ இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்டே அதான். அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன், கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்றீங்க. இப்ப நீங்களே அந்த லைனுக்கு வந்துட்டீங்க இல்லையா? இப்ப நீங்க தள்ளப்பட்டீங்க பாலிடிக்ஸ்க்கு. ஆனா பிஜேபி இப்ப நீங்க நேசிச்சு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. வை கான்ட் நீங்களே வந்ததுக்கப்புறம் உங்க அரசே வந்து இத ஏன் இந்த மாற்றத்த குடுக்கக்கூடாது? இல்ல இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை. சென்ட்ரல் கவர்ன்மெண்டோட இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னா சினிமான்றது ஸ்டேட் கவர்ன்மெண்ட் விஷயம் தான் ப்ரோ. நீங்களுக்கு அனுமதி குடுக்குறது தான். நான் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்ல மெம்பரா இருக்கேன். ஒரு படம் வெளியிடுறதுக்கான மெம்பர்ஷிப்ல நானும் ஒரு கீ பெர்சனா இருக்கிறேன். அது வந்து ஒரு படம் வெளியிடுறதுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனான குழு பார்த்து அது சர்டிஃபிகேட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்க ரூல் தவிர, அந்த படம் வந்து குறைந்த விலையில பார்க்க வைங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரூல் கிடையாது. அது ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கிட்ட வந்துரும். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் வருமானத்த பார்க்குது. இப்போ ஒவ்வொரு தியேட்டருமே நீங்க வந்து கார்ப்பரேஷன் டாக்ஸ் கட்டுறாங்கல்ல. அந்த கார்ப்பரேஷன் டாக்ஸ் இருந்துச்சு தான் நீங்க ரோடு போடுறீங்க. அந்த நைட் ஆனா ஸ்ட்ரீட் லைட் எரியுதே. அதுக்கான கரண்ட் பில்லாம் அதில வச்சு தான் கட்டுறாங்க. சினிமான்றது மிகப்பெரிய வருமானம் ஈட்டி தரக்கூடிய தொழில்ங்க. மிகப்பெரிய வருமானம். இப்ப பெரிய ஸ்டார் ஒருத்தர் படம் வாங்குனாருன்னா ஜிஎஸ்டில அவர் வடிகட்டியே ஆகணும். நீங்க ஒரு படம் நீங்க பார்க்குறீங்க ரூ. 180 குடுத்து வாங்குனா ஜிஎஸ்டி 16% அங்க ஸ்டேட் 16 இங்க 16% போகுதுல்ல. ஆமா. நேரடியா அவங்க கல்லாக்கு போகுது. ஆனா அதுக்கேத்த ஃபெசிலிட்டிய சினிமா சம்மந்தப்பட்ட திரையுலகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பண்ணி தருதான்னா இல்ல. அத பண்ணி தரணும். நான் என்ன கேட்கிறேன்னா, நான் அந்த உதாரணம் அதனால தான் சொன்னேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தான் நீங்க பெரிய ஹோட்டலுக்கு போடாம அம்மா ஹோட்டல்ல அதே ஃபுட்ட குடுக்கணுமா? பெரிய கல்யாண மண்டபத்துக்கு போனாலும் இங்கேயே பண்ணிக்கங்கன்னு ஆமா. இப்ப கோயிலுக்கும் போறீங்க. ரூ. 500 டிக்கெட் எடுத்து போனா 10 நிமிஷத்துல பார்த்துடலாம். தர்ம தரிசனத்துல போனா 20 நிமிஷமோ இல்ல 1 மணி நேரம் கழிச்சு ஆனா பார்த்துடலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. சினிமால அந்த ஆப்ஷன்ஸ் இல்லல்ல. நீங்க கஷ்டப்பட்டாலும் ரூ. 180 டிக்கெட் வாங்கி தான் பார்க்கணும். அந்த படம் பிடிக்கலனாலும் நீங்க பார்த்தாகணும். இப்ப நீங்க ஃபேமிலியோட உங்க ஒய்ஃப், உங்க பையன், பாப்பா எல்லாரையும் அழைச்சுட்டு போயிறீங்க. அந்த படம் அந்த ஹீரோ உங்களுக்கு பிடிக்கல.
சரி பிடிக்கலையே பக்கத்து தியேட்டர் போலான்னா தியேட்டர்ல. அங்க போனாலும் இதே படம் ஓடுது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 1100 ஸ்க்ரீன்லயும் ஒரே படம் ஓடுனா, நான் என்ன பண்ணுவேன்? இத தான் நாங்க சொல்றோம். ஆப்ஷன்ஸா குடுத்துருங்க. நீங்க வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது ஆகுது, இது ஆகுதுன்னா அதெல்லாம் எதுவுமே இப்ப நடக்கல. நீங்கள் சினிமாவை வாழ வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, குறைந்த விலையில் டிக்கெட்ட குடுத்தீங்கன்னா, அந்த படம் வந்து லாபமா இருக்கும். இத வந்து நஷ்டமானா கூட, இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப வந்து ரூ. 10 நான் சொல்றது ரூ. 10 டிக்கெட் வச்சுக்கங்க. ரூ. 10 டிக்கெட் வச்சு ஒரு 1000 பேர் வந்து பார்க்குறாங்க. அது வந்து கியூப் காசுக்கே பத்தாது. மினிமம் இதுக்கே பத்தாதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சினிமா மூலம் வர வருமானத்துல ஈடுகட்டும். சினிமா மூலம் வருமானம் வரலன்னு இந்த தமிழக அரசு சொல்ல முடியாதுல்ல. சினிமா மூலம் ஃபுல்லா வருமானம் தான். தியேட்டருக்கு வந்து ஒரு லைசென்ஸ் பணம் கட்டுறான், கார்ப்பரேஷன் டாக்ஸ் கட்டுறான், கரண்ட் பில் கட்டுறான், எல்லாத்துக்கான பில் கட்டுறான், ஃபுட் அண்ட் பிவரேஜுக்கான பில்ஸ் கட்டுறான். பிளஸ் வந்து நம்ம டிக்கெட் வாங்குனா பெரிய பெரிய நான் சொல்றது வந்து கலைஞர் திரையரங்கம் திறக்கிறேன்னு வச்சுக்கங்க. ம். அதுல வந்து பென்ஸ் கார் வச்சுட்டு எவனா வந்து படம் பார்க்க போறானா? ரைட். இப்ப அம்மா உணவகத்துல எவனா பென்ஸ் கார்ல போய் சாப்பிடுறானா? யார் போய் சாப்பிடுறா? நார்மல். அந்த நார்மல் பீப்பிள் தான் இங்க அதிகம். இங்க லோயர் மிடில் கிளாஸ் தான் அதிகம். இங்க இங்க நீங்க குடுக்குற ஸ்கீம்ஸ் எல்லாமே அப்பர் மிடில் கிளாஸ்க்கும், டாப் 5க்கும் கிடையாது. லோயர் மிடில் கிளாஸ் தான் ஸ்கீம். இன்னைக்கு ரூ. 10,000 ஃப்ரிட்ஜ் தரேன் அப்டின்னோன எல்லாருக்கும் சந்தோஷம். நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ் வரப்போகுது. ரூ. 10,000 எடப்பாடி போட போறாரு. சந்தோஷம். நமக்கு ஒரு ரூ. 10,000 வரப்போகுது. நம்ம இந்த ஃபீஸ் எல்லாம் கட்டிடலாம் அப்டின்றது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த லோயர் மிடில் கிளாஸ் தான். அப்ப மேஜரா இருக்க லோயர் மிடில் கிளாஸ்ஸுக்கான ஃபெசிலிட்டிய நீங்க பண்ணி குடுங்க. ஹையரா இருக்கிற நீங்க மத்தவங்களுக்கு பண்ணி தர்றதுக்கு வந்து தேவையில்ல. அப்ப எப்படி அம்மா உணவகத்துக்கு வந்து சாதாரண ஆளு போய் கால நிமித்திட்டு போயிட்டு, இப்போ ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து அம்மா உணவகத்துல வந்து ரூ. 5 வந்து சாம்பார் சாதமோ, தயிர் சாதமோ தரான். இப்போ உங்கள வந்து ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கறான்னு வச்சுக்கங்க. நீங்க என்ன பண்ணி இப்ப எந்த பிச்சைக்காரரும் சாப்பாடு போடுன்னு கேட்கறானா? காசு தான் கேட்கறான். அவன்கிட்ட நீங்க ஒரு ரூ. 10 குடுத்தீங்கன்னா, அந்த இல்ல. அந்த பிச்சைக்காரன் அந்த ரூ. 10 எடுத்துட்டு போயி, அம்மா உணவகத்துல கன்சியூமரா மாறுறான். அந்த இடத்துல அவன் பிச்சைக்காரன் கிடையாது. அங்க அவன் கஸ்டமர். இத புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப மைனூட்டான பாயிண்ட். அந்த பிச்சைக்காரன் இழிவா பேசல. ஜெனரலா சொல்றேன். அங்க போயிட்டா, அந்த இடத்துல அவனுடைய கலர் சேஞ்ச் ஆகுது. அவன் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ரூ. 10 குடுத்து ஒரு சாம்பார் சாதம் வாங்குனான்னா, ஒரு கன்சியூமருக்கு குடுக்குற மரியாதைய அவன் குடுக்கணும். யாரு? அது கேஷ்ல உட்காந்துருவான். "வாங்க சார். என்ன சார் வேணும் உங்களுக்கு?" "எனக்கு சாம்பார் சாதம்." "இந்தாங்க சார் டோக்கன்." "சார் அங்க இருக்கு சார். வாங்க டோக்கன குடுங்க சார்." "இந்தாங்க சார் சாம்பார் சாதம்." "அங்க இருக்கு சார். தண்ணி சாப்பிடுங்க சார்." போயிட்டு வரீங்களா சார்?" "போயிட்டு வாங்க சார்." அந்த இடத்துல அவனுக்கு சுயமரியாதை காக்கப்படுது. நான் சொல்றது எவ்வளோ ஒரு சூட்சமம் அதுல ஒளிஞ்சிருக்கு பாருங்க. ஒரு அப்ப வந்து ஒருத்தர் காலர் இட்டு போறான். கீழ உங்களுக்கு குனிஞ்சு ரூ. 10 வாங்கியிருப்பான். ஆனா அந்த இடத்துல எப்படி பண்றான்? "சார் என்ன சார் லேட் ஆகுது? என்ன சார் இப்படி பண்றீங்க நீங்க? இதான் சார் இந்த இதுக்கு வரமாட்டேன். அந்த பிரான்ச்சே போயிருப்பேன்." அவனுக்கு வந்து அதுல ஒரு கெத்து கிடைக்குது. அந்த சுயமரியாதையை வந்து மலிவு விலையில் குடுத்து ஏற்படுத்துற மாரி, இந்த மாரி ரூ. 10 ரூ. 20க்கு தியேட்டர் நீங்க குடுத்தீங்கன்னா, இவனும் போயிருவான். அவன் 2 பேர்ட்ட ரூ. 10, 10 வாங்குவான். ரூ. 20 போட்டு தியேட்டர்ல உட்காருவான். அப்ப எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கிறது தான் இந்த அரசாங்கம் பாடுபடணும். சப்கா சாத் சப்கா விகாஸ் அதான் நம்ம நினைவூட்ட விரும்புறேன். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அப்ப நான் வந்து ரூ. 10, 10 சேர்த்து ரூ. 200 சேர்த்துட்டு போறேன்னப்ப அவன் வயிறு பசிக்குது பார்ப்பானா? தியேட்டர பார்ப்பானா? ரைட்டா? நான் வந்து பிச்சைக்காரர்கள மட்டும் சொல்லல. ஜெனரலா சொல்றேன். ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு. இன்னைக்கு ரூ. 1000 சம்பாரிக்கிறாரு. ரூ. 800 வீட்டுக்கு குடுக்குறாரு. ரூ. 200 கையில வச்சுக்கிறாரு. பர்சனல் செலவுக்கு ரூ. 100 வச்சுக்கிறாரு. மிச்சம் ரூ. 100 இருக்கு. நமக்கு ஃப்ரீயா இருக்கு. வாங்க 3 பேர் படம் பார்க்கலாம். ரூ. 30 ரூ. 40 படம் பார்த்துட்டு வந்துட்டோம். முடிஞ்சிருச்சு. அப்ப தயாரிப்பாளருக்கு வந்து நீங்க 100 தியேட்டர் ரிலீஸ் பண்றதுல 1000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க. சரி ரிலீஸ் பண்ணவே முடியல விட்டுருங்க. அது நஷ்டமாவே போகட்டும். எவ்வளோ டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு நஷ்டமா போதே. எல்லா டிபார்ட்மெண்ட் லாஸா போதா? இன்னைக்கு வந்து டான்ஜிகோன்னு சொல்லுற மின்சார வாரியம் லாபமா போதா? போக்குவரத்து துறை லாபமா போதா? பொதுத்துறை நிறுவனம்லாம் 5,00,000 கோடி கடன்ல தமிழ்நாடு இருக்கு. எல்லா பொதுத்துறை நிறுவனமும் கடன்ல இருக்கு. சினிமா மூலம் வருமானம் வர வச்சு, சினிமா மூலம் அந்த கடன நீங்க வச்சுக்கங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குதுல்ல. சின்ன புரொடியூசர் வாழ்றான்ல. எல்லார்கிட்டயும் பணம் போய் சேருதுல்ல. இப்ப 100 பேர் பார்க்க வேண்டிய படத்த 1,00,00,000 பேர் பார்த்துட்டானா, அவனுக்கு அடுத்த புரொடியூசர் வந்துர்றான்ல. சார் நல்லா ஓடுது சார். உங்க படம் நல்லா டாக் நல்லா இருக்கு சார். எங்க நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் கொடுங்க சார். ரைட்டா? இன்னைக்கு ஒரு நல்ல படமே பார்க்க போனா தியேட்டர்ல இல்ல. ஒரு டாக் வருது. இந்த படம் நல்லா இருக்கு. போர் தொழில்ன்ற ஒரு படம் நல்லா இருக்கு. குட் நைட்ன்ற ஒரு படம். சரி போய் பார்க்கலான்னு போனா தியேட்டர்ல அந்த படம் இல்ல. ஏதோ வெளிநாட்டு பணத்த போட்டு வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு மினிமமா அது வரல. அப்ப முன்னாடி எப்படின்னா, நான் 4 ஷோ போடுவாங்க. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஃபுல் ஆயிடும். திங்கட்கிழமை கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே டல்லா வரும். வியாழன் வரையும் பல்ல கடிச்சு அத ஓட்டிருவாங்க. அப்ப போட்ட பணத்துக்கான பணத்த அதுல எடுத்துருவாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க 2 நாள் ஷோவ ஓட்டி 2டே நாள்ல சக்சஸ் பண்ணி 3ஆவது நாள் வந்து நான் சக்சஸ் மீட் கொண்டாடணும்னு நெனைக்கிற நீங்க,
அந்த படத்த இந்த ரூ. 15 டிக்கெட், ரூ. 20 டிக்கெட் மூலம் 50 நாள் ஓட்டுங்க. தாராளமா பண்ணலாமே. அதுக்கு நஷ்டமாவும் சொல்றேன். நஷ்டமாச்சுன்னா, திரையுலகம் மூலம் வர பணத்த அது ஈடுகட்டிக்கங்க. அவ்வளோதான். சூப்பர். நல்லா சொன்னீங்க. ஸோ மக்களே நல்லா கேட்டுக்கோங்க. சார் ஒரு ஆதங்கத்தில மட்டும் சொல்லல. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்கீம். இது தமிழக அரசு இத எடுத்து பண்ணா உண்மையிலேயே நெறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஓகே சார். நீங்க வந்து செம்மையா தமிழக அரசு வந்து என்னென்ன பண்ணணும்ன்ற மேட்டர்லாம் செம்மையா நேர்த்தியா சொல்லிட்டீங்க. பட் இப்ப நீங்க நம்மளோட ஷோவுக்கு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி, நீங்க ஒரு புது பரிமாணத்தில டிராவல் பண்ணிட்டுருக்கீங்க. பீயிங் எ பொலிட்டிஷியன். நீங்க சில உண்மையான ஃபேக்ட்ஸ சொல்லணும்னு நான் கேட்கிறேன். நீங்க வந்து ஆல்ரெடி பிஜேபில தான் இருக்கீங்க. பட் இந்த டிவிக்கு உள்ள வந்த அந்த ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னாங்க இல்லையா? தளபதி விஜய் உள்ள வந்தது எப்படி பார்க்குறீங்க? அதே மாரி இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? ஹூ இஸ் யுவர் ஃபேவரைட்? நீங்க ஹானஸ்ட்டான பதில் சொல்லுங்க. எனக்கு தெரியும். அதனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல ஒரு நடிகரா பார்த்தீங்கன்னா, ஒரு டான்ஸரா பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து என்னுடைய நெருக்கமான நட்போட்டத்துல இருந்தவர் தான். அவருக்காக நான் சில பத்திரிகைகளுக்கு ஒர்க் பண்ணியும் குடுத்துருக்கேன். ஆனா வந்து என்ன ஒரு அன்பார்ச்சுனேட்டா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய தலைமுறைய அரசியலுக்கு வர வைக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமா இருக்கிறத நம்ம பாராட்டுறோம். ஆனா அட் த சேம் டைம் இளைய தலைமுறை அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி எழுதுல. ஏன் அப்படின்னா, இப்ப டிவிகேல யார் உறுப்பினரா இருக்காங்க? 16 வயசுலேருந்து 15 வயசுலேருந்து 20 வயசு, 22 வயசு வரையும் தான் இருக்காங்க. நீங்க 15 வயசுல 10ஆம் வகுப்பு முடிப்பீங்க. 17 வயசுல +2 முடிப்பீங்க. 20 வயசுல உங்க டிகிரிய கம்ப்ளீட் பண்ணுவீங்க. உங்களுடைய லைஃபோட கேரியர 20 வயசுலேருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க என்னவா பண்ண போறீங்க? என்னவா ஆகப் போறீங்க? உங்களுக்காக வந்து இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உங்க அப்பா, அம்மாவோட பர்டன குறைக்க போறீங்களா? உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? உங்க அப்பா, அம்மா நிறைவேத்த முடியாத ஒரு ட்ரீமான ஒரு வீட வாங்க போறீங்களா? அந்த வீட்ட கட்டப் போறீங்களா? இல்ல ஒரு கார் வாங்கணும்னு நெனைக்கிற அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறீங்களா? உங்கள நீங்க கட்டமைச்சதுக்கு உங்களுக்கான செலவுக்கு இன்னும் அப்பா, அம்மாவ எதிர்பார்க்காம நீங்களே சம்பாரிக்க போறீங்களான்னு எப்ப ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு? கையை பிடித்து தோளில் உங்க அப்பா வந்து உங்கள தோள்ல சுமந்துட்டு போறப்ப 21 வயசுல தோள விட்டு கீழ இறக்கி விட்டுருவாரு. "இந்தப்பா போப்பா, இதான்ப்பா உலகம். இதுல நல்லது இருக்குது, கெட்டது இருக்கு. பொழச்சு நீ தான்ப்பா வரணும். என்னால இப்ப உழைக்க முடியலப்பா. நீ எதனா உழைச்சு எங்களுக்கு குடுப்பா. என்னால ஒரு வீட கட்டணும்னு நெனச்சேன், கட்ட முடியலப்பா. நீ ஒரு இடத்த வாங்கி கட்டுப்பா. உன் தங்கச்சி ஒருத்தர் கல்யாணம் பண்ண நெனைக்கிற, கம்மியா தான்ப்பா இருக்கு. நீ எதனா சம்பாதிச்சு உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுப்பா. உன் கல்யாணத்துக்கான பணத்த நீனே சேமிச்சுக்கப்பா." அப்படின்னு இருக்கிற சூழ்நிலை தான் லோயர் மிடில் கிளாஸான தமிழ்நாடு. இன்னைக்கு டிவிகேல என்ன பண்றீங்க? 15 வயசு இருக்க பசங்க ஸ்கூலுக்கு போகாம வந்து நிக்கிறான். 21 வயசு கம்ப்ளீட் ஆன பையன் வேலைக்கு போகாம அரசியல் வரான். அப்ப அரசியல்ன்றது என்னவா போகுதுன்னா, அரசியல்ன்றது நீங்க பணம் சம்பாரிக்கிற கூடிய இடம் கிடையாது. அது மக்களுக்கு பணி செய்ற இடம். இந்த கான்செப்ட்டே மாறுது டிவிக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? டிவிகேக்கு நீங்க இளைஞர் பட்டாளம் வருது, கூட்டம் வருது அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அவங்க அடுத்த வேலை என்ன பண்ணுவாங்க? சரி டிவிகேல அவங்க இணைஞ்சுட்டாங்க. எல்லாருமே ஆதவ் அர்ஜுனா மாரி, புசி ஆனந்த் மாரி, அ அந்த அந்த அருண்ராஜ் மாரியோ, ராம்மோகன் மாரி எல்லாருமே லீடர் ஆக முடியுமா? யாராலும் லீடர் ஆக முடியாதுல்ல. அவங்க டாப் 5ல இருக்கவங்க மாரி எல்லாரும் ஆக முடியுமா? அப்ப 21 வயசு பையன் தான் 35 வயசு வரையும் ஓடி தனக்கான ட்ரீம ஃபில் பண்ண முடியும். அந்த ஓடுற வயச நீங்க பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வந்து அவன ஓட விடாம தடுக்குறீங்க. அவனுக்கு என்ன தவறான வழிகாட்டல் பண்றீங்க? பாலிடிக்ஸ்ல வந்தா நெறைய சம்பாதிக்கலாம். பாலிடிக்ஸ் சம்பாரிக்கிறதுக்கான இடம் இல்ல. மக்களுக்கு பணி செய்ற இடம். ஒரு சேவை செய்றோம். சேவை, பணி செய்றோம். சேவை செய்ற இடத்த நீங்க எப்படி புரமோட் பண்றீங்க? அவன் எப்படி பார்க்குறான் உள்ள வந்தோனே, ஓ! இதுல போனா இவ்வளோ சம்பாரிச்சிடலாம், அதுல போனா அதுல சம்பாரிச்சிடலாம்ன்னு சொல்லி தன்னோட வாழ்வியல மாற்றி, உழைக்க வேண்டிய நேரத்துல உழைக்காம டிவிகே போன்ற கட்சிகள்ல தன்னுடைய நேரத்த செலவு பண்ணி, தன்னுடைய அப்பா, அம்மாவுக்கு இன்னைக்கும் பாரமா இருக்கான். இது வந்து ஒரு ரியாலிட்டியா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த கட்சி, அந்த கட்சிலாம் சொல்லல. நீங்க ஓடுற வயசு என்ன வயசு? 21 வயசுலேருந்து 30 வயசுல ஓடும். 30 வயசுல தான் உங்க கோல் ஃபில்ஃபில் ஆயி, நீங்க வந்து ஒரு கடைய வச்சு செட்டில் ஆயிரலாம். ஒரு ஐடி கம்பெனில செட்டில் ஆயிரலாம். இல்ல ஒரு ஃபிலிம்ல செட்டில் ஆயிரலாம். ஏதோ ஏன்னா நீங்க செட்டில் ஆகுறதுக்கே உங்களுக்கு 10 வருஷம் வேணுங்க. நீங்க என்ன துறைன்னு இப்ப படிச்சவன்லாம் அந்த படிச்ச துறையில செட்டில் ஆறான். என்னையோ படிப்பான், எங்கேயோ செட்டில் ஆவான். அப்ப இந்த துறை தான் நமக்கு கரெக்ட். இதான் லைஃப் லாங்கா நமக்கு சோறு போடுன்ற செட்டில் ஆவறதுக்கான அந்த 10 வருடத்த நீங்க நீக்கிட்டு 30 வயசு உங்களுக்கு ரியலைஸ் ஆகுதுன்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 20 வயசுலேருந்து 30 வயசு நீங்க ஓடுறீங்க. கச்சின்னு ஓடுறீங்க. டிவிக்கே ஓடுறீங்க. திரும்பி பார்க்குறப்ப நீங்க 30 வயசுல இழந்தப்ப, உங்களுக்கு முன்னாடி ரேஸ்ல முன்னாடி வரவன் தான் அங்க இருப்பான். கரெக்ட். படிச்சவன். நீங்க ரிட்டயர்மென்ட் பீஸ் ஆயிடுவீங்க. இத தான் நம்ம விஜய் கிட்ட சொல்றோம். ஆனா, விஜய் வந்து இந்த மாரி ஆட்களை ஊக்குவிக்கிறது, நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. நான் சொல்றேன் பாலிடிக்ஸ் வாங்க. பாலிடிக்ஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவானது.
எப்போ பாலிடிக்ஸ் இப்போ என்னுடைய பார்ட்டிலே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சிங்களேன், உன்னோட பாலிடிக்ஸ் வந்து சேரணும் சார், நான் வந்து போராட்டம் வரணும் சார், அது பண்ணு சார், இது பண்ணு சார், மோடி மோடி மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் சார், என் உடல் பொருள் ஆவிலாம் கட்சிக்கு தர போகிறேன் சார் சொன்னோன்னா அவன் கூப்பிடுவேன். உனக்கு என்ன வருமானம்னு கேட்பேன். சார் நான் ஒரு மேன்ஷன் சார், ஒரு மேஸ்திரி சார், எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பாதிப்பேன், ஒரு 1500 சம்பாதிப்பேன் சார். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? இத்தனை பேர் இருக்காங்க சார். வாடகை விட சொந்த வீடு எல்லாம் இருந்துச்சுன்னா, அப்போ நீ சம்பாதிக்கிற இந்த ரூ. 1500 2000 தான் ஒட்டுமொத்த ஃபேமிலியாக ரன் ஆகும். அது வாடகை கொடுக்கணும், குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும், நீ சாப்பிடணும், நல்லது கெட்டது பார்க்கணும். நீ போராட்டத்துக்கு வர, நீ வந்து இது நாட்டோடைய தலையெழுத்தை மாற்ற போகிறேன், இவர் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்லி அந்த ரூ. 2000 விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா, அந்த ரூ. 2000 குடும்பத்துக்கு யார் கொடுப்பா? அப்போ நான் என்ன அட்வைஸ் சொல்லுவேன்னா, நீ நல்லா சம்பாரிச்சு ஒரு வீட்டை கட்டு, இன்னும் நல்லா சம்பாரிச்சு இன்னொரு வீட்டை கட்டு, அந்த வீட்டில் வர வருமானத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லிட்டு நீ பாலிடிக்ஸ் வா. இதான் என்னோட அட்வைஸ். பாலிடிக்ஸ் வரவங்களுக்கு இதான் அட்வைஸ். அப்போ எப்படின்னா, நீ பாலிடிக்ஸ் வந்தீங்கன்னா பாலிடிக்ஸ் மூலம் வருமானம் கிடைக்காது, பாலிடிக்ஸ் மூலம் வர சம்பாத்திய வச்சா நம்ம வந்து சாப்பிடணுன்ற நிலைமை என்னைக்கு உங்களுக்கு மாறுதோ அன்றைக்கு தான் யுவர் எலிஜிபிள் ஃபார் பாலிடிக்ஸ். சூப்பர், வெல் செட். இதான் பண்ணணும். இதுதான் நான் அட்வைஸாக சொல்லுவேன். நான் கட்சியில் சேராதன்னு சொல்லுவேன். எவனா அப்படி சொல்லுவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குடும்பத்தை பார், உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறப்ப அந்த குடும்பம் எனக்கு வேணாம், நீ நாட்டு வீடு தான் முதல்ல முக்கியம். உன்னுடைய இல்லம் தான் உனக்கு நல் சுகங்களை தரும். வீடு தான் முக்கியம். உன் வீடு நல்லா இருந்தா உன்ன மாதிரி 1000 வீடு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். நீ வந்து நாட்டுக்கு நீ வந்து தான் நாட்டு தலையெழுத்தை மாற்ற போறது இல்லை. நீ வந்து சேவை செஞ்சு தான் இந்தியாவுடைய எக்கனாமிக் வளர போறது இல்லை. நீ உன் எக்கனாமிக்கை வளர்த்துக்கோ, உன்னுடைய ஃபேமிலியை நீ பார்த்துக்கோ, உன் ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு உன்னுடைய இன்கமை உன் ஃபேமிலி என்னைக்கு எதிர்பார்க்காம இருக்கிறதோ அன்னைக்கு வா பாலிடிக்ஸ்க்கு. உன் பையனை படிக்க வை, உன் பையன் போயிட்டான், நம்ம மாதம் 50,000 சம்பாதிக்கிறான், இனிமேல் நம்ம சம்பாதிக்க வேண்டியது வா பாலிடிக்ஸ். வி ஆர் வெல்கம். நீ ஒன்றும் பாலிடிக்ஸ் வெல்கம் பண்ணுறான். அதற்கு முன்னாடி வர்றது வந்து அவனுக்கும் கேடு, அவன் குடும்பத்தாருக்கும் கேடு. இதை தான் வந்து விஜய் கிட்ட நான் நேரடியாக பர்சனலாக பார்த்தா சொல்லலான்னு இருக்கிறேன். சார், நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் வா வான்னு விசில் அடிச்சாங்க குஞ்சையெல்லாம் ரசிகர்லாம் உள்ளே கொண்டு வந்து அவனுடைய உழைக்கும் திறனை நீங்கள் திருடுறீங்க, அவனை சோம்பேறி ஆக்குறீங்க, அவனை உங்கள் பின்னாடி வர வச்சு அவனை மடைமாட்டு பண்ணுறீங்க, அவனுடைய எதிர்காலையே நீங்கள் சிதைக்கிறீங்க. சரி, விஜயே ஜெயிக்கிறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு, இவர் பின்னாடி வந்த விஜய்க்கு ஓட்டு போட்ட 50 லட்சம் பேர் ஓட்டு போறான்னு வச்சுங்க, 50 லட்சம் பேருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாரா? உன் வாழ்க்கை உன் கையில். இந்த பாஷா படத்தில் இருக்க படம், உன் வாழ்க்கை உன் கையில். இதை இங்கே இருக்கக்கூடிய டிவிக்கு இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பாலிடிக்ஸ் இந்த உலகம் சாகிற வரையும் பாலிடிக்ஸ் இருக்கும், இந்த உலகம் அழிகிற வரையும் பாலிடிக்ஸ் இருக்கும். நீ எந்த வயசுல வேணா பாலிடிக்ஸ் வரலாம். நான்லாம் 45 வயசுல தான் பாலிடிக்ஸ் உள்ளே வந்தேன். 40 வயசு 42 தான் வந்து வரவைக்குள்ள கூட கட்டாயப்படுத்தப்பட்டேன். சீட்டு கொடுத்தனால வந்தேன், இல்லைன்னா 50 வயசு மேலே தான் வந்திருப்பேன். இன்னும் நம்ம ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. இதை வந்து மடைமாற்று பண்ணுறதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. பாலிடிக்ஸ் தெரிந்து கொள், அரசியல் அறிந்து கொள், அரசியலை புரிந்து கொள். ஆனால் ஃபேமிலியை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டு அரசியலுக்குள்ளே வாங்க. அதனால் நீ எந்த இளைஞரும் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசியலை புரிஞ்சுக்கங்க, அரசியலை அறிந்து கொள்ளுங்கள், அரசியல் ஞானம் பெறுங்க, ஒரு தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு புத்தியை நீங்கள் வளர்த்துக்கங்க. ஆனால் ஓடுற வயசில், உழைக்கிற வயசில், அப்பாவுடைய பாரத்தை தாங்கக்கூடிய வயசில், கமிட்மெண்ட்டுக்கு போகிற வயசில், உங்களை நீங்களே செதுக்கிற வயசில், உங்களை நீங்களே கம்ப்ளீட் பண்ணுற வயசில், உங்களுக்கான பொருளாதாரத்தை நீங்களே தேடுற வயசில், அதை தேடாமல் இதுக்குள்ளே நீங்கள் மடைமாற்று பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. ஸோ ஒரு பாலிடிக்ஸ் வரணும்னா ஒரு சேவை மனப்பான்மை, இல்லை உன் குடும்பம் ஆல்ரெடி செட்டில்டு, ஒரு சேவை மனப்பான்மை வந்தால் தான் பாலிடிக்ஸ் இஸ் ரைட் பிளேஸ். சூப்பர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த தேர்தல் காலம் 2026 யூ பீயிங் இன் பார்ட்டி எது கரெக்டாக, அதாவது செம்மையாக போயிட்டுருக்கு, யார் இந்த வாட்டி ஆட்சி பிடிப்பாங்க? அதாவது இந்த தேர்தல்களை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் 3 நாளுக்கு வந்து மாறி மாறி வருது, ஃபர்ஸ்ட் செகண்ட் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த தேர்தலில் கணிக்க முடியாத ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் என்னன்னா, விஜயோடைய ஓட்டு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், அது டிஎம்கேக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா, ஏடிஎம்கே தாக்கத்தை ஏற்படுத்துமா, யாராலையும் கணிக்க முடியல. ஓட்டு பிரியும், ஓட்டு பிரியல. அது அந்த எந்த ஓட் ஷேரை அவர் பிரிக்க போறாரு, டிஎம்கே ஷேரை பிரிக்க போறாரா, ஏடிஎம்கே ஷேரை. அதனால பெரிய பெரிய கருத்து கணிப்பே இன்னைக்கு வந்து தள்ளாடிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அன்டெஸ்டட் பேபியா இருக்கார், என்ன வேணா நடக்கலாம். ஒட்டுமொத்தமாக டிஎம்கே ஓட்டை பிரிக்கலாம், இல்லை ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கலாம், இல்லை 2 பேர் ஓட்டை பிரித்து அவர் ஸ்வைப் ஆகி வரலான்னு பல விஷயங்கள் அது உள்ளே அடங்கி இருக்கிறதுனால கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக அது இருக்குன்றது தான் பட்டப்பரிவதமான உண்மை, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நம்ம என்ன பொது வழியில் வைக்கிறோன்னா, எனக்கு தெரிஞ்ச அரசியல் நாலேஜில் டிவிகேக்கு வந்து அதிகபட்சம் 10% 12% ஓட்டு வரும்ன்றது ஒரு கூற்று சொல்கிறத நான் ஏற்றுப்பேன். ஏன்னா எந்த ஓட்டுறோம்
யார் வந்து ஓட்டுச்சாவடிக்குன்னு ஓட்டு போடுறோம், எப்படி ஓட்டு போடுவோம்னா, எதனா ஒரு திட்டத்தின் மூலம் அவன் பயனாளியரா இருந்திருக்கணும். இது இது நெறைய பேர் யோசிக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு அஇஅதிமுக நல்லதோ கெட்டதோ 7.5% நீட் தேர்வுக்கு ரத்து பண்ண முடியலன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு 3000 பேருக்கு 7.5% உள்ஒதுக்கீடு குடுத்து, அந்த 3000 பேருக்கான உபரங்கள கவர்மெண்ட்லயே கட்ட வச்சு டாக்டர உருவாக்குது. அப்ப அந்த 3000 பேரும் என்ன பண்ணுவான்? ஏடிஎம்கே தான் உள்ள போடும். ஏன்னா அவன் பயனில்லாள். தாலிக்கு தங்கம் குடுத்து எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவன் எங்க போடுவான்? ஏடிஎம்கே போடுவான். ஆடு குடுக்குறாங்க, மாடு குடுக்குறாங்க, பசுமாடு குடுக்குறாங்க, நாட்டுக்கோழி குடுத்து வளங்க அப்படின்னு சொல்றப்ப, இதனால அவன் பயனடைஞ்சிருக்கான். பயனீட்டாளர்கள் தான் ஓட்டா மாறும். எம்ஜிஆர் எனக்கு பிடிக்குது இல்லன்னு சொல்லல. ஜெயலலிதா அம்மா எனக்கு பிடிக்கும். பிடிக்குதுன்றது வேற, ஓட்டு போடுறதுன்றது வேற. அதே மாரி திமுகவுக்கே இருக்கு. இப்ப திமுக நல்லதோ கெட்டதோ கலைஞர் உரிமை தொகைன்னு ஒண்ணு குடுக்குறாங்க. நான் ரூ. 1000 2000 குடுக்குறேன். இப்ப எடப்பாடி ரூ. 2500 தரேன்ட்டு இருக்காரு. தவ புதல்வன் திட்டத்துல நாங்க ரூ. 1000 குடுக்குன்றாரு. காலை உணவு சில ஸ்கீம்ஸ்லாம் சொல்றாங்கல்ல. அந்த ஸ்கீம்ஸ் மேல யார் பயனீட்டா இருக்காங்க? அப்ப வந்து அது திருப்பி நமக்கு கிடைக்குன்ற ஆர்வத்துல போடுவான். இப்ப பிஜேபில ஆவாஸ் யோஜனா திட்டத்துல ஒரு 10 வீடு வாங்கியிருப்பான். அந்த 10 வீடு வாங்குனவன் மோடி வீடு அப்ப அவங்களுக்கு தான் போடுவான். பிஜேபி பிஜேபி மூலம் வந்து உஜ்வாலா திட்டத்துல கேஸ் மானியம் வாங்குவாங்க. வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமா வரப்ப இந்த ஆட்சி வந்தா தான் நமக்கு 3 சிலிண்டர் கிடைக்கும். கரீப் கல்யாண யோஜனா திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அந்தோதியா திட்டம்னு சொல்லி, நீங்க வந்து 20 கிலோ ரேஷன் உள்ள போய் வாங்குறீங்கல்ல, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம். அந்த திட்டம் வரப்ப என்ன பண்ணுவான், நம்ம வந்து இந்த ஆட்சி கன்டின்யூவா இருந்தா நமக்கு அந்த 20 கிலோ அரிசி கிடைக்கும். அப்ப பயனீட்டாளர். இப்ப பிஎம் கிசான் நிதின்னு ஒண்ணு இருக்கு. கிசான் சம்மன் ஒண்ணு நிதி இருக்கு. 4 மாதத்துக்கு ஒரு முறை ரூ. 2000 உங்க அக்கவுண்ட்ல ஒவ்வொரு விவசாயிக்கும் 5 ஏக்கர் குறைவா இருக்க விவசாயி அக்கவுண்ட்ல போடுறாங்க. வருஷத்துக்கு 2, 2, 4 ரூ. 6000 அவங்க அக்கவுண்ட்ல வரப்ப அவன் பயனீட்டாளர். அப்ப மோடிஜி திட்டத்தின் மூலம் பயனடைறான். முத்ரா லோன் குடுக்குறாங்க. நீங்க வந்து டாய்லெட் கிடக்குன்னா ஸ்வச் பாரத் மூலம் ரூ. 12,000 மானியம் குடுக்குறாங்க. இப்ப எல்லா விஷயங்களும் பண்றப்ப, அந்த பெனிஃபிஷியரி தான் ஓட்டா கன்வெர்ட் ஆகும். அப்ப விஜய்க்கு என்ன பெனிஃபிஷியரி சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. இப்ப விஜய் வராரு. விஜய்க்கு நான் ஏன் ஓட்டு போடணும் சொல்லுங்க? அவர் குடுக்க ப்ராமிஸ நம்பி தான் மேபி. ப்ராமிஸ் எங்கேருந்து குடுப்பாரு சொல்லுங்க? விஜய் இப்ப தமிழ்நாடு 15,00,000 கோடி கடன்ல இருக்கு. ஒவ்வொரு ரேஷன்கார்டு அட்டைதாரர்களையும் ரூ. 4,70,000 கடன் இருக்கு. நம்ம நேரடியா 82,000 கோடி வட்டி கட்டி ஆகணும். 20% அது கடன்ல மூலதனத்த கட்டி ஆகணும். விஜய் வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆனாலே, அவர் எதுலருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 15,00,000 கோடி கடன்லயும் 82,000 கோடி வட்டியிலருந்து அவர் அடுத்த ஸ்டெப்பே வைக்கணும். எப்படி வைப்பாரு? இப்ப சொல்றாரு என்னென்னமோ சொல்றாரு. இது ஃப்ரீ, அது ஃப்ரீ. இது வாங்குனா ஃப்ரீ, அது வாங்குனா ஃப்ரீன்னு அள்ளி விடுறாரு தேர்தல் அறிக்கையில. எப்படி பண்ணுவாரு? சரி நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப நான் விஜய்க்கு வந்து இப்ப நான் வந்து கவர்மெண்ட்ல போயிட்டு, இப்ப கலைஞர் உரிமை தொகை குடுக்குற மாரி, எடப்பாடி வந்து அம்மா உணவகங்கள் பண்ண மாரி, ஜெயலலிதா அம்மையார் பண்ண பெனிஃபிஷியரி மாரி பண்ண மாரி, விஜய் அரசியலுக்கு வரார்ல. இப்ப தனிப்பட்ட முறையில வி.கே. வெங்கடேசனான பொருளாதாரம் என்னன்னா, என்னால ஒரு 10 பேருக்கு மதியானம் சாப்பாடு வாங்கி தர முடியும். இதான் என்னுடைய பொருளாதார நிலைமை. விஜய்க்கு கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வாங்கி தரக்கூடிய பொருளாதார நிலைமை இருக்கு. அப்ப 10,000 பேருக்கு நீ வாங்கி குடுத்தியா? இல்ல 100 பேருக்கு ஏதாவது பண்ணியா? அப்படின்ற கேள்வி அவங்க எழுப்பாங்கல்ல. என்கிட்ட பணம் இல்ல, என்னால சேவை செய்ய முடியல. உன்கிட்ட பணம் இருக்கு, நீ ஏன் சேவை செய்யல? இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்தாரு. தன்னுடைய நிலம், புலங்கள் எல்லாத்துக்குமே ஏழை மக்கள் குடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவர் வந்து கையில இருக்க பணத்த எல்லாருக்கும் குடுத்ததுனால தான் இன்னைக்கு வரையும் இதயமா வாழ்றாரு. காமராஜர் ஊழலற்ற ஒரு ஆட்சிய குடுக்குறாரு. எல்லா பணமும் வந்து கவர்மெண்ட் பணத்த கவர்மெண்ட் தான் செலவு பண்ணணுன்ட்டு அவர் கவர்மெண்ட் பணத்த கடைசி வரைக்கும் கை வைக்கவே இல்ல. இன்னைக்கு மோடிஜி வந்து விஸ்வகுருவா உலக நாடுகள்லாம் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வியல வாழ்றாரு. அப்ப நீங்க இவ்வளோ நாள் இந்த தமிழக மக்களுக்கு என்ன சேவை செஞ்சீங்க? திருப்பி நீங்க முதலமைச்சராயி, என்னுடைய வரி பணத்துல வந்து சேவை செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. என்னோட வரி பணத்துல சேவை செய்ய தான் இத்தனை கட்சி இருக்கே. ஏடிஎம்கே, டிஎம்கே இருக்கு, பிஜேபி இருக்கு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு இத்தனை கட்சி இருக்கே. அதையே தானே நீங்க செய்ய போறீங்க. என்ன நீங்க வித்தியாசப்படுறீங்க? இப்ப மத்த கட்சிகள்லாம் அவன்ட்ட சொந்தமான பணம் இல்ல. ஏன்னா அவன் பரம்பரை பணக்காரன்ல. உங்ககிட்ட 4,000 கோடி நீங்களே காட்டுறீங்க. எதுல காட்டுறீங்க? 400 கோடி காட்டுறீங்க. எனக்கு வந்து அசெட்ஸ் இருக்குன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் அவருக்கு இருக்கும் 2,000 கோடி, 3,000 கோடி இருக்கும். அந்த 2,000 கோடியில ஒரு 1,000 கோடி செலவு பண்ணியிருந்தா அப்படின்னா கூட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப விஜயகாந்த் எடுத்துங்க. விஜயகாந்த் என்ன பண்ணாரு? தமிழ்நாடு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு தலைவராகுறார். ஆன உடனே ரூ. 2,00,00,000 கடன அடைக்கிறார். இது ஸ்கார்நைட் நடத்தி. மிச்சம் ரூ. 2,00,00,000 சம்பாதிச்சு வைப்பு நிதி வைக்கிறார். உங்களுக்கு குடுக்கப்பட்ட டாஸ்க்க ஃபில்ஃபில் பண்ணிட்டு, அதுக்கு மேல 2,00,00,000 வச்சுட்டு ஒரு லீடரா வெளியில வர்றார். சரத்குமார தலைவராக்கிட்டு வெளிய வர்றார். அப்ப இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவர் வந்து இருக்கிறப்பயே அவருடைய பிறந்த நாள் நான் கொண்டாட மாட்டேன். இளைஞர் தமிழர் இருக்குன்னா என் பிறந்த நாள கொண்டாட மாட்டேன்னு சொல்லி, அவரு காம்ப்ளெக்ஸ்ல இலவச மருத்துவமனை கட்டுறாரு.
கல்யாண மண்டபத்துக்கு அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறாரு. டெய்லி சாப்பாடு போடுறாரு. இதெல்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசியலுக்காக பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா, ஏதோ ஒண்ணு பண்ணார். திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்வளித்தார். அவர் தான் முதல் முதல் ஊமை விழிகள்னு ஒரு படத்த அனுப்பிச்சு, திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு கேட்டே தமிழ் திரையுலகத்துல ஓப்பன் பண்ணி குடுத்தார். அதுக்கு முன்னாடி யாருமே அவங்க நம்ப மாட்டாங்க. ரைட்டா? இப்படி தனக்கு சம்பாரிக்கப்பட்ட காசுல தன்னால முடிஞ்சத ஏதோ ஒண்ணு அவர் செஞ்சுக்கிட்டே வந்தார். நீங்க அந்த மாரி எதனா செஞ்சிருக்கீங்களா? விஜயகாந்த் ஸ்கூல் நடத்துறாரா? விஜய் ஸ்கூல் நடத்துறாரு. விஜயகாந்த் வந்து ஒரே தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே ஒரு மண்டபம் திறந்தாரு. நீங்க இன்னைக்கு சங்கீதா மண்டபம், ஜேஎஸ் மண்டபம், சோபா மண்டபம்னு மண்டபமா திறந்துட்டு இருக்கீங்க. காம்ப்ளக்ஸா திறந்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க. சரி, குறைந்தபட்சம் அந்த ஸ்கூல்லனாச்சும் ஒரு 20% ஏழை குழந்தைகளுக்கு ஃப்ரீயா குடுக்குறேன். என்னுடைய மண்டபத்தில என்னோட ரசிகர்கள் வந்து ரொம்ப வருஷமா இருந்தாங்கன்னா, அவனுக்கு என் மண்டபத்த கல்யாணத்துக்கு ஃப்ரீயா குடுக்குறேன். இதெல்லாம் ஈஸியா செய்யலாம். எதுவுமே செய்யாம, தமிழ்நாட்டு வரி பணத்த வாங்கி நான் உங்களுக்கு சேவை செய்றேன்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க இல்ல அப்டின்னா இத பத்தி பேச போறதில்ல. இப்போ வந்து தனுஷோ, வெங்கடேஷோ இத பத்தி பண்ண போறதில்ல. அப்புறம் என்ன பண்ண ஏன்னா நம்மள்ட்ட இல்ல. நம்ம பரம்பர பணக்காரர்ல, நடிகர் ஆகல. நம்மள்ட்ட 400,00,00,000 சொத்து இல்ல, 500,00,00,000 சொத்து இல்ல. உங்ககிட்ட எல்லாமே இருக்கே. அப்ப எல்லாமே இருக்கிறத நான் சேஃப்டியா வச்சுப்பேன். திருப்பி நான் ஆட்சிக்கு வந்து உங்க வரி பணத்த வாங்கி உங்களுக்கு சேவை செய்வேன்றது எப்படி விடும்? நீங்க இதுநாள் வரையும் எதுவுமே பண்ணலையே. என் வூட்டு பணத்த வாங்கி எனக்கு சேவை பண்றது எப்படி நம்புவாங்க? 1. இதுநாள் வரையும் உங்களால பெனிஃபிட் ஆன ஒருத்தன சொல்லு. அவனுக்கு ஓட்டு போடுவான். யார் பெனிஃபிட் ஆயிருக்காங்க? டிக்கெட் விலை கூட பெனிஃபிட் இல்லையே. நீங்க ரூ. 150 டிக்கெட்ட விஜய் ஃபர்ஸ்ட் ஷோ விக்கிறீங்க. ரூ. 1000 விக்கிறீங்க. இங்க நீங்க போய் ரோல்ஸ் ராயல் கார் வாங்கிட்டு வந்து நீங்க 150,00,00,000 கட்டுறேன்னா, நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி நீதிமன்றம் மேல்முறையீடு போறீங்க. இந்தியன் கவர்ன்மெண்ட் கட்டணும். சென்னை உயர்நீதிமன்றம் பொட்டு வைக்குது. ஏங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க 150,00,00,000 கேஸ வாங்கிட்டு வரீங்களேன்ட்டு, இப்ப அந்த நீ கட்டியே ஆகணும்னு கேஸ் போட்டா அதுக்கு மேல்முறையீடு போறாங்க. அடிப்படையா நீ இந்தியனாவும் இல்ல. அடிப்படையா நீங்க என்ன இன்கம் டாக்ஸ் போட்டாங்கன்னா, நாட்டுக்கு தானே கட்டுற. இன்கம் டாக்ஸ் போனா எங்க போகுது? அதுல எல்லாம் பாக்கெட்ல வச்சுக்கிறாங்களா? பொதுவான வந்து ரோடு போடுறதுக்கும், மத்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதுக்கு தாங்க இன்கம் டாக்ஸோட ஒட்டுமொத்த பணம் போய் செலவு பண்ணப்படுது. அத நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி நீங்க விலகுறீங்கல்ல. நீங்க உங்களுக்கு ஃபைன் போடுறோம். நீங்க புலிக்கு வாங்குன படத்த கிட்டத்தட்ட ஒரு 15,00,00,000 நீங்க மறைச்சிட்டீங்க. அப்போ 1.5 1,50,00,000 ஃபைன் போட்டா, அந்த ஃபைன கட்ட மாட்டேன்னு மேல்முறையீடு போறீங்க. அப்ப நீங்க வந்து பேசிக்கா சட்டத்தையும் மதிக்கல, சட்டத்த லூப் ஹோலையும் பண்றீங்க. குடும்ப ரீதியா எடுத்தாலும் அத பத்தி பொது வழியில பேச தேவையில்ல. தன் தாய் தந்தையரோட இணக்கமா இல்ல, தன் மகளுக்கு இணக்கமா இல்ல, தன் மனைவிக்கு இணக்கமா இல்ல, குடும்ப ரீதியான பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்க உங்க பேச்ச கேட்கலன்னு அஜித்தான்னு ஒரு லேடி வந்து தூத்துக்குடியில வந்து பிரஷர் பண்றாங்கன்றதுக்காக, சம்மதமே இல்லாம உங்க நண்பர எடுத்துட்டு போய் அஜித்தாக்கு பாடம் குடுக்கணும்னு சொல்லிட்டு, தூத்துக்குடியில போய் நிக்க வைக்கிறீங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ் அங்க காட்டுறீங்க. ஒரு ஒரு நடிகை பேர பொதுவெளியில ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காங்கன்னா, நீ சொல்லுவியா? நீ கேஸ் பண்ணி எனக்கு டிவோர்ஸ் கேஸ் குடுத்துட்டியா? அந்த நடிகைய நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி, பொதுவெளியில ஒரு வெஞ்சன்ஸ காட்டுறீங்க. உங்களோட பையன் இதுநாள் வரையும் உங்க பேர யூஸ் பண்ணாமயே ஒரு படம் எடுக்குறான். உங்க பொண்ணு என்ன பண்றான்னே தெரியல. பல விஷயங்கள் முரண்பாடின் உச்சம். அப்ப ஓட்டு போடுறவன் எப்படின்னா, இவன் வீட்டுக்கும் நல்லா இல்ல, இவன் நாட்டுக்கும் நல்லா இல்ல. இவன வச்சு எதுக்கு ஓட்டு போடணுன்ற கான்செப்ட்ல அறிவார்ந்த சிந்தனை அடைஞ்சு வந்துருவான். விசில் அடிச்சாங்குஞ்சி வரமாட்டான். அந்த விசில் அடிச்சாங்குஞ்சிகள் தான் அந்த அட்வைஸ குடுக்குறோம். இன்னும் சொல்லப்போனா, நீங்கள் ஒவ்வொரு கூட்டம் நடத்துறப்பயும் யாரோ ஒருத்தர பலியிடுறீங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள வேண்டுகோள விடுக்கிறோம். தயவுசெய்து உங்க வயசு பசங்களுக்கு புரியாது. அந்த வயசு வந்து 2ஆம் கட்ட வயசு. எதுவுமே தெரியாது. ஏன்னா, இருக்கிற வேலைய விட்டு போய் டிவிக்கு ஓட்டு போடணும் ஒரு இதுலக்கு பேசுவானா? ஏன்னா, அந்த வயசு அந்த மாரி வயசு. அவனை நீங்கள் பாதுகாத்தா வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற ஒரே புள்ளையோ, 2 புள்ளையோ தயவுசெய்து நீங்க பாதுகாப்பா வச்சுக்கங்க. அவன வெளிய விட்டீங்கன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் இருந்துச்சுன்னா, இவன் டாட்டா காமிச்சுட்டு போயிடுவாரு இளவரசி. நீங்க 41 பேருக்கும் டாட்டா தான். விக்கிரவாண்டி செஞ்ச 3 பேருக்கு 30 பேர் 3 பேருக்கும் டாட்டா தான். மதுரையில செத்தவனுக்கும் டாட்டா தான். சேலத்துல செத்தவனும் எதுவுமே இவர் பண்ணல. அப்ப இது சுயமா அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை நல்வழிப்படுத்தணும். "எப்பா நீ ஓடுற வயசுப்பா, பாலிடிக்ஸ் வேணாம்ப்பா. அது வேணாம்ப்பா. இப்போதைக்கு நீ ஓடுற வயசுல விட்டுட்டீன்னா கஷ்டம்ப்பா. ஓடி நல்லா சம்பாரிப்பா. கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகு. உனக்கு வேண்டிய வருமானத்த நீ பண்ணிட்டு, உன் பொண்டாட்டி, புள்ள உன்ன டிபெண்ட் பண்ணலன்னு வரப்ப, நல்லா டிவிகேல சேருப்பான்னு" அந்த அட்வைஸ குடுக்கணும். அப்ப ஓடுற வயச நீங்க விஜயுடைய ரசிகர்களை இன்னும் ரசிகர்களாக வைத்து அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு. நம்ம என்ன பொது வழியில வைக்கிறோம்னா, உங்களோட ரசிகர்களை நீங்க தொண்டராக மாட்டுனீங்கன்னா தான், அந்த தொண்டர் காலைல வேல போய் பார்த்துட்டு, வீட்டுக்கு சம்பாரிச்சு குடுத்து, சாயங்காலம் வரும் சேவை செய்வான். அவன் தொண்டர். காலையில வேலைக்கு போனா, வேலைக்கு போமாட்டேன். என் தலைவர் கூப்பிட்டான்னு வரான் பாரு, அவன் ரசிகன். இப்ப நான் தொண்டரா மாத்துவோம் தலைவர. இப்போ ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாருன்னு வச்சுக்கங்களேன், அவர் வந்து ரசிகரா இருந்தாருன்னா, ஆட்டோ ஓட்ட நிப்பாட்டுவேன். "என் தலைவன் கூப்பிட்டாயா, இவரு சொன்னார்ல புசியானது. எங்க வேலைக்கு லீவ் கேட்டேன், லீவ் தரமாட்டேன்னாரு. "வேலை வேணாயான்னு சொல்லிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். "நான் என் தலைவர இட்டாரேன், நீ இட்டாதுக்கோ" அப்படின்னு சொன்னாரு. அது எவ்வளவுமே தப்பான
உனக்கு என்னையா ஆசைன்னு கேட்டா, தலைவரே தலைவர் படம் போட்ட பலூன தூக்கின்னு போயிட்டான் தலைவரே, அத வாங்கி குடுங்க தலைவரே, அதான் ஆசை. இதான் ஆசையா? வேலை ஒருத்தன் லீவு கேட்கறான், லீவ் இல்லன்றான் மாநாடு போறதுக்கு. வேலைய வுட்டுட்டு வான்னு ஒருத்தன் சொல்றான். அவனுக்கு என்ன வேற அரசியல் புரிதல் இருக்கு? அப்ப இவருக்கு எல்லாம் சுயநலத்த நோக்கி எப்படியாவது இவங்கள வச்சு இவனுங்க மேல வரணுதான்றதுப்ப, அவனுடைய நலனை இவன் சிந்திச்சானா அந்த வார்த்தைய சொல்லுவானா? "தம்பி, வேலைய வுட்டு வந்தீன்னா வருமானப்படும். புள்ள குட்டி கஷ்டப்படும். வேலைய முடி. உனக்கு லீவு குடுத்தா வா. இல்ல டிவில உட்கார்ந்து பாரு." இவன் தாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர். அப்ப இவர்கள் வழிகாட்டுதே தவறா? அப்ப இவர்கள் தொடர்ந்து தன்னுடைய ரசிகர்களை ரசிகராக வைத்தே தப்பா வழிநடத்துறாங்க. அவர்களை தொண்டராக நல்வழிப்படுத்தினீங்கன்னா, அந்த தொண்டர் வந்து வீட்டுக்கும் நல்லா இருப்பான், நாட்டுக்கும் நல்லா இருப்பான். இன்னைக்கு எல்லா கட்சியிலும் தொண்டர் இருக்காங்க. எல்லா மீட்டிங்க்கும் போறாங்க. அப்ப என்ன பண்றான்? டக்குன்னு போறான். சார் ஒரு 2 ஹவர் பர்மிஷன் சார். ஒரு போராட்டம். முடிச்சுட்டு வந்துர்றோம் சார். என்னய்யா இப்படி பண்ற சார்? சார் தப்பாயிடுச்சு சார். தலைவர் வராரு சார். சரி போயா. அப்ப அவனோட வேலைய கன்டினியூவா பண்றான். வருமானத்த கரெக்ட்டா கொண்டு போய் வீட்ல குடுக்குறான். பாலிடிக்ஸ்லயும் இருக்கிறான். ஆனா இவன் என்ன பண்றான்? அவன் ரசிகனா இருக்கிறதுனால, அவன் வேலைக்கு போல. வேலையாவது தலைவர் கூப்பிட்டா நான் எதுக்கும் போமாட்டேன். நேரா அங்க தான் போய் நிப்பேன்னு போய் நிக்கிறாங்கல்ல. இதை வந்து விஜய் அவர்கள் மாற்றணும். அப்படி மாற்றலன்னா, மிகப்பெரிய ஒரு அரசியலான சாபக்கேடு தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப ரொம்ப அதாவது கவனிச்சு அனலைஸ் பண்ணி பயங்கரமா சொல்லியிருக்கீங்க. பட் நாங்களும் வந்து வெயிட் பண்ணி தான் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண போறோம். ஸோ உங்களோட அடுத்த பயணங்கள் நல்லா வரணும். நீங்க அடுத்து பிஜேபில என்னவா வரணும்னு நினைக்கிறீங்க? அத கொஞ்சம் சொல்லுங்க. என்னவா வரணும்? பிஜேபி பொறுத்தவரை என்னமா வரணும்னு யாராலயும் நினைக்க முடியாது. நான் என்னவா ஆகணும்னு பிஜேபி தான் நினைக்கும். இதுதான் பிஜேபியோட ஃபார்முலா. இப்ப என்னுடைய கனவு வந்து நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஜனாதிபதி ஆகணும், பிரதமர் ஆகணும்லாம் என்னுடைய கனவு ஃபில்ஃபில் பண்ண முடியாது. நான் என்னவா ஆகணும்னு பார்ட்டி டிசைட் பண்ணும். ஓ! அதுதான் பிஜேபியோட ஃபார்முலா. அதுதான் பியூஷ் கோயல் கூட அன்னைக்கு இப்ப சொன்னாரு. நான் வந்து எம்எல்ஏ ஆகணுமா, எம்பி ஆகணுமா, கவுன்சிலர் ஆகணுமா, நாட்டுடைய பிரதமர் ஆகணுமா, இல்லாட்டி ஜனாதிபதி ஆகணுமான்னு என்னவா ஆகணும்னு சொல்லி பார்ட்டி டிசைட் பண்ணி, அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அது எனக்கு குடுக்கும்னு நான் நம்புறேன். நான் என்னவா நெனச்சு இந்த டிராவலிங் இதுல பண்ண முடியாது. இந்த பார்ட்டிய பொறுத்தவரையும். இவர் வந்து இதுக்கு சூட்டா இருப்பாரு. உடனே அவர் ஆக்குன்னு சொல்லி உடனே பண்ணுவாங்க. அது எந்த நேரத்துல வேணா நடக்கும். மேஜிக் வில் பி ஹேப்பன் இன் பாலிடிக்ஸ் அண்ட் சினிமாஸ் சொல்லுவாங்க நமக்குலாம். அதனால என்னுடைய வேலை என்னால் முடிந்த பயனை என்னுடைய பொருளாதார சக்திக்கு உட்பட்டு, என்னுடைய டைம்க்கு என்னால இந்த நாட்டுக்கு என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சுட்டு இருக்கேன். என்னால இந்த பார்ட்டிக்கு என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சுட்டு இருக்கேன். அபிவிதமா நான் இத பண்றேன். 24/7 பார்ட்டிக்கு டைம் குடுக்குறேன். என்னோட வேலைய வந்து முழு மூச்சா குடுக்குறேன். அதெல்லாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். என்னால எனக்கு உட்பட்ட எல்லைக்குள்ள கூட என்னால என்ன செலவு பண்ண முடியுமோ அத செலவு பண்ணிட்டு, என்னால எவ்வளோ சேவை செய்யணுமோ சேவை செஞ்சுட்டு, என்னால மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமோ விழிப்புணர்வு நாங்க போயிட்டே இருக்கோம். எனக்கான பிளேஸை கண்டிப்பாக இந்த பார்ட்டி தரும்னு நம்புறேன். சூப்பர்ண்ணா. சூப்பரா சொன்னீங்க. ஸோ நம்ப வெங்கடேசன் சார் வந்து பிஜேபில சிறந்த பணி தொண்டு செஞ்சுட்டே இருக்காரு. அவர் இன்னும் கன்டின்யூ தான் பண்ண போறாரு. பார்ட்டி வில் டிசைட். பட் டெஃபினட்டா வி ஹேவ் ஹோப்ஸ் சச் அ ஜென்யூன் பெர்சன் அவரு. ஸோ விரைவில அவர் ஒரு நல்ல இதுக்கு வந்து நாட்டுக்கு நல்ல மாற்றத்த கன்ஃபார்மா குடுப்பாரு. ஏன்னா, ஹி இஸ் ஆல்சோ திங்கிங் ஃப்ரம் அ கன்சியூமர் ஸ்டாண்ட் பாயிண்ட். அதனால ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்க டைம எங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணது வெரி வெரி ஹேப்பி. திஸ் இஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டூ டாக் வித் யூ. ஸோ நீங்க ஃபைனலா மக்களுக்கு என்ன சொல்றீங்க? மக்களுக்கு வந்து மக்களுக்கு எது சொல்லணுன்ற விஷயமே கிடையாதுங்க. ஒரே ஒரு விஷயம் தான். அன்பு தான் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கும். எல்லா உயிரினத்திலும் அன்பா இருங்க. நான் சொல்றது வந்து உங்களோட பிள்ளைங்கள்ட்ட மட்டும் அன்பா இருங்க. பெற்றோர்ட்ட மட்டும் அன்பா இருக்க சொல்ல மாட்டேன். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மரம், செடி, கொடி, ஊர்வன, பரப்பனன்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு உயிரினத்த பார்த்தீங்கன்னா, அந்த உயிரினத்தில் அன்பு செலுத்தீங்கன்னா, அந்த உயிரினம் உங்கள அன்பு செலுத்தும். யாரை பார்த்தாலும் புன்னகைங்க. திருப்பி புன்னகைப்பாங்க. யாரை பார்த்தும் வந்து கடுகடுன்னு போகாதீங்க. இந்த 2 விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த உலகம் சுபிட்சமா இருக்கும். மரங்களை வந்து வெட்டுறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேற வழி இல்லாம வெட்டுறாங்க. ஒரு நாயோ, ஒரு பூனையோ நீங்க அடிக்கிறப்ப நம்ம மனசு வலிக்கும். ஒரு மாட வந்து அழிக்கிறப்ப ஒரு மனசு வலிக்கும். அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். 2வது வந்து யார் ஒருத்தர் இயந்திரத்தை உபயோகம் பண்ணாமல் உழைக்கிறார்களோ, அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தண்ணி கேன் எடுத்துட்டு போறப்ப ட்ரை சைக்கிள் ஓட்டிட்டு போனாருன்னா, நீங்க அர்ஜென்ட்டா போறதா அவருக்கு வழி விடுங்க. ஒருத்தர் வந்து கேஸ் சிலிண்டர வந்து ட்ரை சைக்கிள்ல ஓட்டிட்டு போய் அந்த கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ண போனோம்னா, அவருக்கு முதல் வழி விடுங்க. அதேமாரி உணவு குடுக்க மாட்டோம். கொரியர் பசங்கலாம் இந்த அர்ஜென்ட்டுக்கா போறவங்கள இந்த ஸ்விக்கியோ, சொமேட்டோலாம் போறவங்கலாம் இருக்கன்னா, நீங்க விலகி அவர்களுக்கு வழி விடுங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து 2 நிமிஷம் லேட் ஆனா ஒண்ணும் இல்ல. அவனுக்கு அது வாழ்க்கை. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே, நீங்கள் மாறுனாவே இந்த நாடு மாறும். இந்த நாடு மாறுனாவே நீங்க மாறுனாவே இந்த சமூகம் மாறும். சமூகம் மாறுனாவே நாடு மாறும். நாடு மாறுனாவே இந்தியா வல்லரசை நோக்கி நகரும். அப்பா! சூப்பர்ண்ணா. செம்மையா சொன்னீங்க. வெரி குட்.
தேங்க்யூ. இட்ஸ் a great time. So மக்களே, this is Podcast Junction. You are watching the show Spotlight series with me, Dhanush. And thank you. This is Dhanush signing off again. தொடர்ந்து பாருங்க. Thank you.